பியூட்டிஃபுல்லான ஒரு செஷன், பேனல் டிஸ்கஷன். ஸோ அந்த பேனல் டிஸ்கஷனில் நம்முடைய பேனலிஸ்ட்டாக இப்போ யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அன்பு சகோதரர் ஜோஷுவா, நம்முடைய அன்பு சகோதரர் ஜெபநாதன், நம்முடைய அன்பு சகோதரர் ஆபிரகாம் பிரதர் அவர்கள் இன்னைக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா பேனலிஸ்ட்டாக வந்திருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இந்த பேனல் டிஸ்கஷனில் ஒரு டாபிக், நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போடல இல்லையா, என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிடன் சீக்ரெட்ஸ் இன் த டேபர்நாக்கிள். ஆசரிப்பு கூடாரத்தில் மறைந்திருக்கக்கூடிய ரகசியங்கள், சீக்ரெட்ஸ் பற்றி நம்ம என்ன பண்ணோம்னா இன்னைக்கு பேனல் டிஸ்கஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஆல்ரெடி நம்ம டேபர்நாக்கிளை பற்றி நம்ம எல்லாரும் தெரியும் இல்லைங்களா? டேபர்நாக்கிளை பற்றி தெரியுமா தெரியாதுங்களா? தெரியும். ஸோ அந்த டேபர்நாக்கிளில் நம்ம பொதுவாக எப்படி பார்த்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேபர்நாக்கிளோடைய செட்டப் நம்ம பேசிக் சப்ஜெக்டில் பார்த்துருக்குறோம். ஸோ பேசிக் சப்ஜெக்டில் என்னென்ன எத்தனை நிலைகள் இருக்குது டேபர்நாக்கிள்? 3 நிலைகள் இருக்குது. ஒன்று இங்கே தான் சவுண்ட் வருது, அங்கே பிரகாரம், பரிஸ்தலம், மகா பரிஸ்தலம். ஸோ அந்த டேபர்நாக்கிளுக்குள்ளார பொருட்கள் என்னென்ன இருக்கும்? பிரகாரத்தில் என்னென்ன பொருள் இருக்கும்? வெண்கலம், பலிபீடம், தண்ணீர் தொட்டி, இது பிரகாரத்தில். பரிஸ்தலத்துக்குள்ளார அப்பமேஜை, குத்துவிளக்கு, தூபவீடம். அடுத்ததுங்க மகாபரிஸ்தலம், அதில் என்ன இருக்குங்க? உடன்படிக்கை பெட்டி, 6 நொடிய குறித்த கோல், மண்ணா வைக்கப்பட்ட ஒரு பாத்திரம், கற்பலகைகள். ஸோ இந்த பொருள் எல்லாமே இருக்கும். ஸோ இதை நம்ம அடிப்படையே நம்ம என்ன பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டேபர்நாக்கிளை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே இதை பற்றின ஒரு தெளிவு என்ன பண்ணணும் இருக்குது. ஆனால் இந்த டேபர்நாக்கிளை தேவன் மோசே கிட்ட கொடுத்தார் இல்லைங்களா, இதை செய்ய சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார் இல்லையா? அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு சீரியஸ்னஸ் இருந்துச்சு, கவனிச்சோமா? என்ன சொன்னாருங்க? ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மோசேக்கு மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி என்ன பண்ணுங்க, செய்யுங்க. ஒருவேளை இது ஏதாச்சும் மாறிச்சனா, கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சனா, மறந்துட்டீங்கன்னா, மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன பனிஷ்மெண்ட்? டெத் பனிஷ்மெண்ட். கரெக்டா? டெத் பனிஷ்மெண்ட். ஒருவேளை அதை செய்யற விஷயத்துல செய்யக்கூடிய ஆட்கள் தவறா பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? டெத் பனிஷ்மெண்ட். அப்படின்னா இது சாதாரண டேபர்நாக்கிள் இல்லை, தேவன் ரொம்ப சீரியஸா இன்சிஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த டேபர்நாக்கிள் செய்யற விஷயத்துல கொஞ்சம் கூட என்ன கூடாது, மிஸ் ஆகக்கூடாது. ஒரு அளவு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அளவு சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதாவது ஒரு டேபர்நாக்கிளுடைய அளவு ஸ்க்ரீன் வந்து இவ்வளோ சைஸ் இருக்கணும்னு இருக்குன்னா, ஒரு 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 மில்லி இன்ச்சஸ் குறைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்குமா? தேவன் அக்செப்ட் பண்ணுவாரா? ஸோ இவ்வளோ சீரியஸாக ரொம்ப ஷார்ப்பாக தேவன் என்ன பண்ணார் பார்த்து இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி சொல்லி வச்சிருந்தார். கரெக்டாக இல்லைங்களா? இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஹிடன் சீக்ரெட்ஸ், மறைந்திருக்கக்கூடிய ரகசியம். ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம எப்படி நினச்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ யாருக்குமே தெரியாத விஷயம் இல்லை. பட் நம்ம டேபர்நாக்கிள் பார்த்துருப்போம், அது நம்ம கண்ணில் என்ன பண்ணியிருக்காது, தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில சீக்ரெட்ஸ் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பேனல் டிஸ்கஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ நம்ம நல்லா தெரியும் 3 சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. ஸோ அதில் நிறைய விஷயங்கள், சில டைப் அண்ட் ஆன்ட் டைப், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில சத்தியங்கள் ஷேர் பண்ணக்கூடிய விஷயத்தில் நல்லா சகோதரர்கள் பண்ணி இப்போ ஸ்டடி பண்ணி வந்திருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் உங்கள் எல்லாருக்கும், நம்ம விசுவாசிக்கும், நம்ம எல்லாருக்குமே கூட. அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒரு செஷனை பேனல் டிஸ்கஷன் நம்ம கேள்வியோடு நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த டேபர்நாக்கிளில், இந்த டேபர்நாக்கிளில் கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள், ஹிடன் சீக்ரெட்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் ஜோஷுவா அவர்கிட்ட என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டேபர்நாக்கிள் நிறைய பொருட்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் ஆக்சுவலாக இந்த டேபர்நாக்கிள் பிரதர் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிரகாரத்தில் பரிசுத்தலத்துக்கு போகிறது இல்லைங்களா, போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நிழலாக இருக்குது? நமக்கு கொஷின் இன்னும் கேட்கல, பட் இந்த விஷயத்த கிளாரிஃபை பண்ணிட்டு வந்தேன். எதுக்கு நிழலாக இருக்குங்க? நம்ம இங்கிருந்து
பரலோகத்துக்கு போகிறதுக்கு அடையாளம். அது மகிமைக்கு போகிறதுக்கு அடையாளம். மகிமைக்கான ஒரு வழி தான் எது? டேபர்நாக்கிளோடைய அந்த திரைகள். கரெக்டா இல்லைங்களா? இப்போ என்னுடைய கேள்வி பிரதர்கிட்ட, இந்த மகிமைக்கு போகிறக்கூடிய வழி இருக்கு இல்லையா, ஃப்ரம் இதில் பிரகாரத்துலேருந்து மகாபரிசுத்தலத்துக்குள்ள இந்த மகிமைக்கு போகிற வழியில் அந்த வழிக்குள்ளற கண்ணுக்கு தெரியாத ஏதாவது சீக்ரெட்ஸ் என்ன இருக்குன்னு உங்களால் ஷேர் பண்ண முடியும்? சகோதரர் சொன்னபடியாக இப்போ வெளியே பிரகாரத்துக்குள்ள அப்படியே அந்த கேட்டை கிராஸ் பண்ணி அடுத்து உள்ளே போகும்போது மகிமைக்கு போகக்கூடிய வழி அப்படின்னு சொல்லி சகோதரர் சொன்னார். ஸோ அந்த போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய பொருட்கள் நம்ம நிறைய பார்த்துருப்போம் இல்லைங்களா? அந்த பொருட்களை பற்றியான ஒரு சில ஹிடன் டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ அதில் பெரிய ஒரு சீக்ரெட்டாக ஒளிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸோ உள்ளே போகிறது அப்படின்றது இது டோட்டலாகவே என்னென்னா ஒரு வசனத்தை அடிப்படையாக கொண்டது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்னன்னா, பரம அழைப்பின் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறோம். ஸோ அந்த பரம அழைப்பு அப்படின்றது தான் இங்கே கான்செப்டாக நம்ம பார்க்குறோம். அந்த பரம அழைப்பு அப்படின்றது என்னது? மேல் நோக்கிய தன்மை இல்லைங்களா? அந்த இப்போ பரலோகம் எங்கே இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? மேலே இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மேலே அப்படின்றது வந்து அந்த மேல் நோக்கிய தன்மை அப்படின்றது இந்த டேபர்நாக்கிள்குள்ள நம்பர்ஸ்னால சொல்லப்பட்டிருக்கு. நியூமரல்ஸ் நம்பர்ஸ்னால சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம பார்க்குறபடி நான் தெரியும் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஆல்டர் இருக்கும். ஆல்டருக்கு அடுத்து என்ன இருக்குங்க? தண்ணீர் தொட்டி இருக்கும். தண்ணீர் தொட்டிக்கு அப்புறம் போனால் உள்ளே போயிட்டோம்னா சமூக தப்ப அந்த மேஜை இருக்கும். அதுக்கப்புறம் குத்து விளக்கு இருக்கும், தூப பலிபீடம் இருக்கும். ஸோ இது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கணக்குகள் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கோம். ஸோ ரெண்டு பொருள் மட்டும் இதில் இருக்காது, கணக்கு இருக்காது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் தொட்டிக்கும் இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்க் ஆஃப் த காவனன்ட் அதுக்கு இருக்காது. சாரி, கேண்டில் ஸ்டிக் இருக்காது. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஆல்டரோட கணக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன கணக்கு எதில் போட்டிருப்பாங்கன்னா முழத்தில் போட்டிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அது எத்தனை முழம் இருக்குது அந்த ஆல்டர் அப்படின்னு கேட்டால் 3 முழங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது வெளியே இருக்கக்கூடிய அடுத்து பார்த்தோன்னா பலிபீடம், சமூக தப்ப மேஜை பார்க்குறோம். சமூக தப்ப மேஜையோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 1.5 முழம்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது வந்து ஆர்க் ஆஃப் த காவினன்ட்டோடது பார்த்தோம்னா அது ஒரு 1.5 முழம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தூப பலிபீடத்தோடது 2 முழம் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பாருங்களேன். 3, 1, 1, 2 எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம்னா மொத்தம் 8 முழங்கள் வருது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ சிம்பிளாக 8 அப்படின்றது வந்து வேதாகம் படி எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு புதிய துவக்கம், ஒரு நியூ லைஃப் அப்படின்றத பார்க்குறோம். வேற மாதிரி சொல்லணும்னா ரெசரக்ஷன், உயிர் தேடுதல், இல்லைனா வந்து டிவைன் நேச்சர் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அந்த 8 அப்படின்ற விஷயம் இதெல்லாம் குறிக்கிறதா இருக்கா? ஸோ 8 அப்படின்ற விஷயம் வேற என்னென்ன வேதாகமத்தில் குறிக்கிறதா இருக்குன்னு முதல்ல பார்த்தோம்னா சர்க்கம்சிஷன் இல்லைங்களா? தமிழில் விருத்த சேதனம். விருத்த சேதனம். இந்த விருத்த சேதனம் பண்ணும்போது ஒரு குழந்தைக்கு எந்த நாளில் விருத்த சேதனம் பண்ண சொல்லியிருப்பாங்கன்னா 8வது நாள். இதுக்கு ஏதாவது அறிவியல் சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டால் இருக்கு. புரோத்ரோம்பின் அப்படின்னு ஒரு எலிமெண்ட் இருக்குது நம்ம ரத்தத்தில். அந்த ரத்தத்தில் அந்த இருக்கக்கூடிய அந்த விஷயம் தான் உறைவு தன்மையை ஜாஸ்திப்படுத்துது. அது எப்போ ஜாஸ்தியாக இருக்கும்னா 8வது நாள், பிறந்த 8வது நாளில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் சர்ஜரி பண்ணாதான் குழந்தைக்கு சீக்கிரமாக ரெக்கவர் ஆகும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பிதாவாகிய தேவன் அந்த 8வது நாளில் வந்து இந்த விஷயத்த பண்ண சொல்லியிருப்பார். அடுத்து 8 எங்கே வருதுன்னு பார்த்தோம்னா நோவாவுடைய பேழையில் வருது. எங்கே வருது 8 அப்படின்னா அதுக்குள்ளே போனவங்க எத்தனை பேருங்க? 8 பேர். ஸோ அப்போ இந்த 8 பேர் உள்ளே போனவங்க அதுக்கு எல்லாத்தையும் கடந்து எங்கே போனாங்க? ஒரு புதிய துவக்கம். 8 அப்படின்றது புதிய துவக்கம் கூட நம்ம பார்க்குறோம். அடுத்தது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தோம்னா உயிர்த்தெழுதல் எந்த நாளில் ஆனார் அவர் அப்படின்னு பார்த்தோன்னா வாரத்தின் 1ஆம் நாள் தான். பட் நம்ம யூஸ்வலாக தியானிக்கிறது வாரத்தோட கடைசி ஒரு வாரம் நம்ம பார்ப்போம் இல்லையா? அப்போ அது என்ன ஆகுது? அந்த 7 நாள் முடிஞ்சு 8வது நாளில் தான் அவர் உயிர்த்தெழுறாரு. ஸோ 7+1 8வது நாளில் தான் உயிர்த்தெழுறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னா நியாயப்பிரமாணத்தில் இந்த குஷ்டரோகிகள் வந்து சுகமாகறாங்க இல்லைங்களா? சுகமாகும்போது ஆசாரியத்தை வந்து எந்த நாளில் காமிக்கணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குன்னா அதுவும் 8வது நாள். லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இருக்கு. ஸோ இந்த 8 அப்படின்றது வந்து மேல் நோக்கிய வழியை தான் காமிக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ
இந்த ஒரு பரலோகத்துக்கு போகிற வழி, இந்த 8ன்ற விஷயம் மேல் நோக்கி போகிற வழி, இந்த 8 அப்படின்ற நம்பர் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு காமிக்குது. ஸோ இதில் நம்ம என்ன பாடம் நம்ம கற்றுக்கலாம்னா, பரம அழைப்பின் பந்தய பொருள் நம்ம தொடங்கணுமா, 2 பேர் 1:10 இதே தான் சொல்லியிருக்கோம். நம்ம அழைக்கப்பட்ட நம்ம அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயம் இதில் மறைஞ்சிருக்கு நான் பார்க்குறோம். தேங்க்யூ பிரதர். ஸோ பிரதர் சொன்னது புரிஞ்சிச்சிங்களா? ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது எனக்கு என்ன ஒன்று புரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வே டு க்ளோரி தானே இதுங்க. ஒரு அபூரணத்திலேருந்து மகிமைக்கு போகக்கூடிய செல்லக்கூடிய வழி தான் அந்த மகா பரிசுத்தலத்துக்கு போகிற வழி. ஸோ ஆக்சுவலாக நம்ம எங்கே போயிட்டுருக்குறோம்? பரலோகத்துக்கு போயிட்டுருக்குறோம். அப்படின்னா பரலோகம் எங்கே இருக்குன்னு சொன்னால் எங்கே சொல்லலாம்? மேலே கரெக்டாக இல்லைங்களா? ஹைட்டு. அப்படின்னா இப்போ சொன்னார் பார்த்தீங்க கால்குலேஷன், இது எல்லாமே கீழிருந்து மேல் நோக்கி இருக்கக்கூடிய உயரத்தினுடைய அளவு. ஆசிரியர் கூடாரத்திலிருந்து மகா பரிசுத்தலத்து வரைக்கும் பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த பொருட்கள் எல்லாமே ஒவ்வொரு பொருளுமே கீழிருந்து மேல் நோக்கி போகக்கூடிய ஒரு அளவை மெஷர் பண்ணா எவ்வளவு வருதுங்க? 8 அடி இருக்குது. ஆனா எதுக்கு கொடுக்கல? குத்து விளக்கு கொடுக்கல, தண்ணீர் தொட்டி கொடுக்கல. இருக்கிற எல்லா பொருட்கள், அங்க இருக்கிற மற்ற மீதி இருக்கிற பொருட்களுடைய உயரம் மேல் நோக்கி இருக்கக்கூடிய அந்த உயரத்தை கணக்கு பண்ணி பார்த்தா 8 வருது இல்லைங்களா? அதுக்கு என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் பார்த்தீங்கன்னா, மகிமைக்கு போனோம்னா பிரதர் சொன்ன அந்த பாயிண்ட் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மகிமைக்கு போனோம்னா ஃபர்ஸ்ட் 8வது நாள் என்ன செய்யணும்? விருத்த சேதனம் பண்ணணும். அப்படின்னு ஒருத்தர் மகிமைக்கு போனோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அவங்க இருதயத்தில் என்ன பண்ணணும்? விருத்த சேதனம் பண்ணணும், சுத்திகரிப்பு இருக்கணும். இல்லாமல் க்ளோரிக்கு என்ன பண்ண முடியாது? போக முடியாது. அது செகண்ட் பாயிண்ட். நோவோடைய பேழைக்குள்ள 8 பேர் போனாங்களா? போனவங்க ஒரு யுகத்திலிருந்து இன்னொரு யுகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனாங்க. கரெக்டா? அப்படின்னா இது எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அபூர்ண சரீரத்தை சுபாவத்தில் சுவிசேஷ யுகத்தில் இருக்கிற நம்ம அடுத்த மகிமைக்குரிய சுபாவத்துக்கு போனோம்னா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பேழைக்குள்ள இருக்கணும். கரெக்டா இல்லைங்களா? பேழைக்குள்ள இருக்கணும். என்ன பேழை? விசுவாச கப்பலுக்குள்ள இருக்கணும். அந்த விசுவாச கப்பல்ல சரியா டிராவல் பண்ணாத ஒரு யுகத்துல இருந்து இன்னொரு யுகத்துக்கு டிராவல் பண்ண முடியும். இல்லை என்ன பண்ண முடியாது. அடுத்ததுங்க உயிர்த்தெழுதல். அப்படின்னா இதெல்லாம் ஒழுங்கா நம்ம லைஃப்ல நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? உயிர் எழுதல். யார் கூட மேல் நோக்கி போறவங்க கிறிஸ்துவோடு கூட பண்ணும்போது உயிர் தெழுவோம். அந்த உயிர் தேர்தல் நமக்கு என்ன ஆகும்? பங்கடையும். அப்படி உயிர் தேர்தல் நம்ம பங்கடைச்சிட்டா அடுத்த ஒரு பாயிண்ட் சொன்னார்ல பிரதர், அழகா இது லிங்க் ஆச்சு. என்னதுங்க கடைசியா சொன்னது? நியாயப்பிரமாணத்துல குஷ்டரோகம் நீங்கி. அப்படின்னா குஷ்டரோகம் எதுக்கு அடையாளமா இருக்கு? பைபிள் பாவம். அப்படின்னா நம்ம இந்த பாவ நிலைமையில, மாம்ச நிலைமையில இருக்கிற நம்ம மகிமை போயிட்டு பின்னாடி எந்த கண்டிஷனுக்கு ஆயிட்டோம்? நம்ம அபூர்ணர்களா? இல்லையே. என்ன ஆயிட்டோம்? நம்ம டிவைன் நேச்சருக்கு மாறிட்டோம். முழுமையா சுத்திகரிக்கப்பட்ட நம்மகிட்ட இன்னும் இல்லை, பாவமே இல்லாத ஒரு கண்டிஷன். அப்படின்னா ஆசீர்வாதத்தில் அந்த பொருட்கள் எதை காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேல் நோக்கி இருக்கிற அளவுகள் நம்ம மேல் நோக்கி செல்லக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு நம்ம என்ன பண்ணுது, எதெல்லாம் வழி நடத்துதுன்றத என்ன பண்ணுது அந்த கேல்குலேஷன்ல உங்களுக்கு சொல்லுது. ஸோ பிரதர் அழகா அந்த ஒரு பாயிண்ட்ஸை வந்து அந்த ஒரு அழகாக ஆர்கனைஸ் பண்ணி ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ. ஸோ அடுத்தது கேள்வி. இந்த கேள்வி யார்கிட்ட கேட்கலான்றதை கொஷின் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு ஆசிரியர் கூடாரத்தில் இந்த பொருட்கள்லாம் இருக்குது இல்லையா, இந்த பொருட்கள் எல்லாம் நிர்வகிக்கணும்ல ஒருத்தர். யார் தான் பண்ணுவாங்க இந்த வேலைகளை? ஆசிரியர்கள் செய்யணும். அப்படி இப்போ என்னோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் யார்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா பிரதர் ஜெபநாதன் உங்ககிட்ட கேட்க. என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பரிசுத்தமான ஊழியத்தை செய்யக்கூடிய ஆசாரிகள் இருக்கிறாங்க இல்லையா, இந்த ஆசிரியர் கூடாரத்தில், இந்த ஆசாரியனுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவம் அதில் எதனா ஹிடன் சீக்ரெட்ஸ் இருக்குதா? அதே நேரத்தில் எதையும் ஷேர் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு லெசன்ஸ் இருக்குதா? அதையும் நீங்கள் ஷேர் பண்ணி நல்லா இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரின் வாழ்த்துக்கள் ஒரு இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஆசிரியப்பு கூடாரத்தை சகோதரர் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொன்னாங்க, அதில் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட டெத் பனிஷ்மெண்ட். ஸோ இப்பேற்பட்ட ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் மோசைக்கிட்ட செய்ய சொல்லியிருப்பார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படின்னா அதில் வேலை செய்யக்கூடியதான ஆசாரியர்களை எந்த அளவுக்கு தெரிந்தெடுப்பதில் தேவன் மோசைக்கிட்ட எவ்வளோ ஜாக்கிரதையாக செய்ய சொல்லியிருப்பாருன்னு பார்க்கணும். அப்படின்னா தேவன்
மோசே கிட்ட சீனாய் மலையில் வைத்து சொல்லிட்ட காரியம் யாத்திராகமத்தில் எழுதப்பட்டு இருக்குது. அது கீழே இறங்கி வந்து அதை நடைமுறைப்படுத்துறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லேவியராகம புஸ்தகத்தில் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ஒரு தலைப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியத்துவத்தின் முறைமையை எப்படி அவங்க என்ன பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆசாரிய ஊழியர்கள் தங்களை ஆசாரிய ஊழியங்க செய்யணும் அப்படின்னு சொன்னால், அவங்கள அர்ப்பணிக்கணும் அப்படின்னா அவங்க 3 விதமான பலிகளை அங்கே செலுத்த வேண்டியது இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்தில் அநேக பலிகளை சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம அதை எல்லாமே பார்க்கறது இல்லை. அதில் 26ஆம் வசனம், ஒரு சில வசனங்கள் 27, 28 வசனங்கள் மற்றும் யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இந்த வசனங்களை கோட் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 விதமான பலிகளை அவங்க செய்ய வேண்டியது அங்கே இருக்குது. அந்த 3 விதமான பலிகள் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெல்லிய மாவினால் செய்யப்பட்ட அப்பங்களாக இருக்குது. 2வது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது 3மே புளிப்பில்லாத அப்பங்களாக இருக்கணும். அப்படின்னா இந்த 3 என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 1 புளிப்பில்லாத அப்பம், 2வது நம்ம பார்த்தோம் அப்படின்னா எண்ணெய் இடப்பட்ட அடை, 3 அப்படின்னம்னா எண்ணெயால் அபிஷேகம் செய்யப்பட்ட மெல்லிய அப்பம். நல்லா கவனிங்க, புளிப்பில்லாத அப்பம் 2வது, எண்ணெய் இட்ட அடை 3வது, எண்ணெயால் அபிஷேகம் செய்யப்பட்ட அப்பம். இந்த 3 காரியங்களை ஆசாரிகள் அர்ப்பணிக்க போகிறாங்க. இந்த 3 காரியங்கள் என்ன பண்ண அவங்க செய்யணும் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது எப்படி அவங்க செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோனும் அவருடைய குமாரரும் இந்த அப்பங்களை என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்துட்டு வந்து தங்களுடைய கைகளில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அசைவாட்டும் பலியாக அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க அசைவாட்டும் பலியாக கையில் வச்சுட்டு இருக்கும்போது எப்போ மோசே வந்து எடுத்து அதை பலி செலுத்துகிறாரோ அது பலி செலுத்தி அப்போ தான் அது என்ன பண்ணால் அந்த பலி அங்கீகரிக்கப்படும். அப்போ மோசே எடுக்கிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆரோனும் அவருடைய குமாருடைய கரங்களை அது வந்து அசைவாட்டும் பலியாக தான் இருக்கும். 2வது, இதை மோசே கொண்டு போய் பலி செலுத்தும் போது இதை மாத்திரம் செலுத்தலை, இந்த பலியோடு கூட எதை செலுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கொழுப்பும் முன்னங்கால் தொடையோடு கூட என்ன பண்ணணும் கொண்டு போய் பலி செலுத்துறாங்க. இப்படி செலுத்தி அது சாம்பலாக்கப்படுது. இப்படி செலுத்தப்படும் பொழுது தான் அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பலியாக எண்ணப்படுது. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதனுடைய பொருள் நம்ம என்னவா இருக்கும், என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கு உண்மையான ஆசாரியத்துவத்தின் அர்ப்பணிப்புக்காக வந்திருக்கிற நம்ம தான் இன்னைக்கு நம்ம யாராக இருக்கிறோம்னா ஆசாரியர்களாக இருக்கிறோம். அவங்க நிழலான ஆசாரியர்களாக இருக்கிறாங்க, ஆனால் உண்மையான ஆசாரியர்களாக நம்ம இந்த இடத்துல கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கோம். அப்போ நாம தான் ஆசாரியர்கள். அப்படின்னா அவங்க அடையாளமாக செய்துட்டதான அந்த காரியங்களை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். அப்படின்னா இந்த 3 காரியங்களும் எதற்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது புளிப்பு இல்லாத அப்பம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த புளிப்பு எதை குறிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாவத்திற்கு அடையாளமாக இருக்குது. அப்போ ஒருவர் தேவன்கிட்ட வரணும் அப்படின்னா பாவ நிலைமையோடு கூட வர முடியாது. அந்த பாவம் நீக்கப்பட்ட அல்ல கழுவப்பட்டவரா தேவன்கிட்ட வரணும். அது இதை எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புளிப்பு இல்லாத அப்பம். இதற்கு நமக்கு ஒரு பேர் வச்சோம் அப்படின்னா, இந்த தேவன்கிட்ட இந்த பாவம் இல்லாத நிலைமையில வரும் பொழுது அவங்களுக்கு என்ன பேர் சூட்டப்படுது அப்படின்னா கணக்கிடப்படுறாங்கன்னா நீதிமானாக்கப்பட்ட நிலையை என்ன பண்றாங்கன்னா அவங்க கணக்கிடப்படுறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இவங்க நீதிமானாக்கப்பட்ட நிலைமை கணக்கிடும் பொழுது அடுத்து என்ன நடக்குதுன்னா எண்ணெய் இடப்பட்ட அடை. முதல்ல பார்த்தீங்கன்னா எண்ணெய்க்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, புளிப்பில்லாத அப்பம் மட்டும் இருக்கும். 2வது பார்க்கும்போது எண்ணெய் இட்ட அப்பம். அப்போ 2வது எண்ணெய் இட்ட அப்பம்னும் போது எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க அர்ப்பணிப்புக்குள்ளே வந்து ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது இவங்களுக்குள்ள ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ இவங்க ஆவியில் ஜெனிப்பிக்கப்படும் பொழுது தேவன் இவங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்குறாரு. அப்போ இந்த பரிசுத்த ஆவி அவங்களுக்குள்ள கிடைக்கப்படும் பொழுது என்ன நடக்குது அவங்களுக்குள்ள அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நீதிமானாக்கப்பட்ட நிலைமை. இவங்க அர்ப்பணிக்கப்பட்டு ஆவியில் ஜெனிப்பிக்கப்படும் பொழுது இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா பரிசுத்தமாக்கப்படுற ஒரு ப்ராசஸ் என்ன பண்ணுதுன்னா நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இதோட கூட நின்றுதா அப்படின்னா அடுத்து 3வது நிலை நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணெயில் அபிஷேகம் செய்யப்பட்ட மெல்லியாப்பம். 2வது நம்ம பார்த்தோம் அப்படின்னா எண்ணெய் இட்ட அடை, எண்ணெயினால கொஞ்சம் தோய்த்திருக்கு. ஆனால் 3வது அப்படி இல்லை, எண்ணெயில் அபிஷேகம் செய்யப்பட்ட மெல்லியாப்பம். அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா மகிமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது மகிமைன்றது எப்படி நம்ம சொல்ல வரோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த எண்ணெய் அப்படின்னு பார்த்தோம்னா முழுமையான ஒரு அபிஷேகம். இது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில அந்த அபிஷேகம் நிறைந்து வழிந்து ஓடுகிறதான ஒரு அனுபவம், ஆவியினால நடத்தப்படுகிறதான ஒரு அனுபவம், தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எண்ணெயினால நிரம்பி இருக்கு இந்த அடை அப்படின்னா ஒரு ஒளி வெளிச்சம் வந்து அந்த அப்பத்தின் மேல அந்த அடையின் மேல படும் பொழுது நல்லா கிளாரிட்டியாக என்ன பண்ணும், அந்த வெளிச்சம் அது மேலே படும் ஊடுருவி போகும். ஆனால் ஒரு விஷயம்,
உள்ளே இருக்கிறது என்னன்றது கிளியராக தெரியாது, ஒரு மங்கலாக தெரியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்ம பிபிடி போட்டோன்னு என்ன பண்ணுறோம், நம்ம லைட்டுங்க ஆஃப் பண்ணுறோம். ஏன் ஆஃப் பண்ணுறோம்? இது கிளியராக தெரியணுன்றதுக்காக. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ இந்த லைட் எரிஞ்சு அங்கே இருக்கிறது பிபிடி வந்து கரெக்டாக தெரியாது. அப்போ அந்த ஒளி படும் பொழுது எப்படி தெரியாமல் இருக்குது, அது போல் நல்லா கவனிச்சு பாருங்க. நம்மளுக்கு அந்த ஆவி கிடைக்குது. இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல ஒரு நம்பிக்கை தருது. இந்த ஒளி எதை குடிக்குதுன்னா, நல்லா கவனிங்க, நம்ம மகிமை அடைய போகிறோம் என்கிறதான ஒரு உறுதித்தன்மை நமக்கு என்ன பண்ணுதுன்னா கொடுக்குது. இந்த ஒளி படும் போது மங்களா இருக்குது, அதுக்காக வந்து இல்லைன்னு இல்லை ஆயிடாது அது. ஆனால் நமக்கு ஏன் இப்போ நம்ம மகிமை அடையலை அப்படின்னா, நம்ம இப்போ மாம்சத்தில் இருக்கிறோம். மாம்சத்தில் இருக்கிறதுனால இன்னும் நம்ம மகிமை அடையலை. ஆனால் இப்போ நம்ம மாம்சத்தில் இருந்தாலும் அந்த எண்ணெய் நம்மளுக்குள்ள அந்த அபிஷேகம் நிறையும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு நம்பிக்கை கிடைக்குது. என்னன்னா, மகிமை அடைதல், மகிமை அடைய போகிறோம் என்கிறதான ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்குது. அடுத்ததான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த அப்பா யாருடைய கரங்களில் இருக்குது அப்படின்னா, ஆரோனும் அவருடைய குமாருடைய கரங்கள் இருக்குது. இது அவங்களா பலி செலுத்திடல, அவங்க கரங்களை உள்ளங்கைகளை வச்சுட்டு அசைவாட்டும் பலியை மேலும் கீழுமா அசைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எப்போ மோசை எடுத்து செலுத்த அவர் தன்னை முற்படுறாரோ அது வரைக்குமே அவங்களுடைய கரங்களை தான் இருக்கும். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இந்த அசைவாட்டும் பலி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க ஆரோனும் அவருடைய குமாரர் கையில் வச்சுட்டு இருக்கும்போது மோசே தன்னுடைய நேரம் வரும்போது என்ன பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு போயிட்டு அதை பலி செலுத்துவாங்க. அப்படின்னா இன்னைக்கு நமக்கு இதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒருத்தர் கட்டாயப்படுத்தி நம்மளை என்ன பண்ணணும்னா பலி செலுத்த வைக்கல. தேவன் நம்மளை எப்போ எடுக்கணும், நம்முடைய பலி எப்போ அங்கீகரிக்கப்படணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ என்ன பண்ணணும் போதும் அப்படின்னு தேவன் எடுத்துக்கொள்ளுகிறாங்க. அப்போ அது வரைக்குமே நம்ம என்ன பண்ணணும், இந்த அசைவாட்டும் பலி வந்து நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ப்ராசஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை. இந்த நீதிமானாக்கப்பட்ட நிலைமை, இந்த பரிசுத்தமாக்கப்படுதல், இந்த மகிமை அடைதலை நோக்கி ஓடிட்டு இருக்கிற பிரயாணம், இந்த வாழ்க்கை முறை நம்முடைய லைஃப் ஃபுல்லாக தொடர்ந்துகிட்டே இருக்குது. இந்த பலி தொடர்ந்துகிட்டே இருக்குது. ரெண்டாவது நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மோசே என்ன பண்ணாங்க, இதை எடுத்து பலி செலுத்த கொண்டு போகிறாங்க. இப்போ மோசே பலி செலுத்த கொண்டு போகும் பொழுது என்ன அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க கூட அப்படின்னு பார்த்தோம். எதையோடு கூட பலி செலுத்துனாங்க அப்படின்னா, அந்த கொழுப்பும் முன்னங்கால் தொடையோடு கூட என்ன பண்ணாங்கன்னா பலி செலுத்து. இந்த கொழுப்பு எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய பக்தி வைராக்கியம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை. அப்படின்னா பக்தி நிறைஞ்ச ஒரு வைராக்கியமான வாழ்க்கை. இந்த முன்னந்தொடையோடு கூட அப்படின்னு போடும்போது இந்த முன்னங்கால் என்பது எதை குறிக்குதுன்னா, பலத்தை குறிக்குது. செயல்பாடுகள் அல்லது கிரியைகள் எது என்ன பண்ணுதுன்னா குறிக்குது. அப்படின்னா நம்ம அர்ப்பணிக்கப்படும் பொழுது தேவனுக்கு அடுத்த காரியங்களை, நம்ம ஊழிய காரியங்களாக இருக்கட்டும் அல்ல தேவனுக்கு அடுத்த காரியங்களை அது நம்ம என்ன பண்ணோம்னா அதிகமாக ஈடுபடுறோம். இப்படி ஈடுபட்டு அந்த ஊழிய காரியங்கள் அல்ல தேவனுக்கு அடுத்த தேவனுடைய திட்டங்களை செய்யும் பொழுது முழு வைராக்கியத்தோடு அர்ப்பணிப்போடு கூட நம்ம செய்கிறோம். இப்படி அர்ப்பணிப்போடு கூட செய்யும் பொழுது தான் அந்த பலி முழுமையாக அங்கீகரிக்கப்படுது. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஒரு 3 நிலைகளை தாண்டி வரும்பொழுது தான் நம்ம தேவனால நம்முடைய பலி அங்கீகரிக்கப்படுது. அப்போ இப்பேற்பட்ட ஒரு ரகசியத்தை இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தேவன் என்ன பண்ணிருக்காங்கன்னா மறைச்சு வச்சு இன்னைக்கு நமக்கு ஒரு ரகசியமா வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். ஸோ ஹிட்டனாக இருந்துச்சா? நானும் பார்க்கறது என்ன அர்த்தம் புரிஞ்சிச்சா இல்லைங்களா? புரிஞ்சிச்சு. அப்படின்னா ஃபர்ஸ்ட்டுக்கும் இதுக்கும் ஒரு நல்ல லிங்க் இருக்கு. என்ன லிங்க்னு பார்த்தீங்கன்னா, மேல் நோக்கி போகக்கூடிய அந்த மகிமைக்கு போகக்கூடிய அந்த பாதையில் அந்த ஊழியத்தை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆசாரிகளுக்கு இருந்துச்சு. ஆனால் அதே மாதிரி நம்ம மகிமைக்கு போகக்கூடிய அந்த ஒரு பாதையில் போயிட்டு இருக்கிற நம்ம இந்த ஊழிய வாய்ப்பு யாருக்கிட்ட தான் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட தான் கொடுத்துருக்கிறார். கரெக்டாக இல்லைங்களா? அப்படி நம்மகிட்ட கொடுத்துருக்க இந்த ஒரு ஆசாரிகளாக இருக்கிற நம்முடைய அர்ப்பணிப்பு நிலைகளை இதில் அழகாக சொல்லியிருக்கிறார். ஸோ அவங்க ஆசாரிகள் எடுத்து வந்து அவங்க அந்த ஒரு நம்ம சப்ஜெக்ட் கேட்டிருக்கோம் இல்லையா, லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்தில் ஆசாரியர்களை பிரதிஷ்டை பண்ணக்கூடிய அந்த ஒரு சம்பவத்தில் அவங்க பலி செலுத்துவாங்க. அந்த பலி செலுத்தும் போது ஆசாரியர்கள் செலுத்தக்கூடிய ஒரு பலியில் ஒரு முக்கியமான பலி இந்த 3 பலி. புளிப்பலா அப்பம், எண்ணெயிடப்பட்ட அடை, எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மெல்லி அப்பம். ஸோ இந்த 3மே எப்படி பிரதர் அழகாக சொன்னார், ஒரு புளிப்பில்லாத எதை அடையாளப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம எந்த கண்டிஷனுக்கு வரோம், கான்சக்ரேஷனுக்குள்ளே வரும்போது நீதிமான் ஆக்கப்பட்ட கண்டிஷனுக்கு வந்து அதுக்கப்புறமா என்ன கிடைக்குதுமா, நமக்கு எண்ணெய் ஊற்றப்படுது, பரிசுத்த ஆவியின் மூலமாக ஆவில் ஜெனிப்பிக்கப்படுதல். ஸோ ஆவில் ஜெனிப்பிக்கப்பட்ட நம்ம அடுத்து என்ன ஆகிறோம். ஸோ என்ன மாதிரி ப்ராசஸ் தேவன் ஒரு கான்சக்ரேஷன் பண்ணக்கூடிய ப்ரீஸ்டூட்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்பாக வச்சிருக்கிறார். அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அங்கே உள்ள எப்படி க்ளோரிக்கு போகிறது நம்ம பார்த்தோம். அடுத்தது அந்த க்ளோரிக்கு போகக்கூடிய அந்த வேலையை செய்யக்கூடிய ஆசாரியர்கள் செலுத்தின பலியில் நம்முடைய நிலைகள், அடுத்தது நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், மகிமையாக்கப்படுதலுடைய நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குது நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்த கேள்வியில் என்ன ஹெட்டன் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, சரிங்க பிரதர், இப்போ நம்ம ஆசாரியர்கள் நம்ம உள்ளே இருக்கிறோம் இல்லைங்களா,
ஆசாரிப்பு கூடாரத்துல ஆசாரியன் சாப்பிட்றதுக்குன்னு வச்சிருப்பாங்க. என்ன வச்சிருப்பாங்க? அப்பம் இருக்கு இல்லைங்களா? அந்த அப்பத்துல என்ன ஹிடன் சீக்ரெட்ஸ் இருக்கு? அது யாரை கேட்டுக்கலாம்? ஒரு பிரதர் தான் இருக்கிறாரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதர் ஆபிரகாம். பிரதர் ஆபிரகாம், நீங்க அதை ஷேர் பண்ணுங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பின் வாழ்த்துக்கள். இப்போ சகோதரர் 2 பேர் சொல்லிட்ட மாதிரி அது ஒரு அந்த ரகசியம் இருக்கிற மாதிரி இது ஒரு தெய்வம் இன்னொரு ரகசியத்தை நம்ம விஷயத்தை பார்க்க போகிறோம். எதில் அப்படின்னா, மிக முக்கியமாக நமக்கு எங்கே போனால் மோஸ்ட் ஹோலிக்கு போகல, ஹோலி பிளேஸ்க்குள்ளே போயாச்சு. அப்போ அந்த ஹோலி பிளேஸில் வந்து பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்குன்னா, ஒரு 3 இடம் இருக்கணும், 3 பொருள் இருக்குது தெரியும் நமக்கு. அதில் வந்து நம்ம நடத்திருக்க டாபிக் என்னென்னா, அதில் வந்து மிக முக்கியமாக வந்து அப்ப மேஜை வந்துச்சுக்கா. அப்ப மேஜை இருக்கக்கூடிய விஷயம் இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு ரகசியம் இருந்தால் கூட ஒரு சின்ன அடிஷ்னலாக ஒரு மறைந்திருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு நல்லா தெரியும் இந்த ஒரு அப்பங்கள் எத்தனை அடுக்கப்பட்டிருக்குன்னா 6 அப்பம் அடுக்கப்பட்டிருக்குது, மெல்லிய மாவுல் செய்யப்பட்ட அப்பங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா இந்த ஒரு அப்பம் பார்த்தோன்னா வச்சிட்ட பிறகு இது செஞ்சு வச்சிருவாங்க. ஆசாரி எப்போ தான் சாப்பிடுவார்னா ஓய்வு நாள் தோறு மாற்றுவாங்க. அதை டெய்லி மாற்றுறது இல்லை, ஓய்வு நாள் வரும்போது 7 நாள் முடிஞ்ச பிறகு அந்த அப்பத்தை என்ன பண்ணோம், அவர் வந்து புது அப்பத்தை வைக்கணும். புது அப்பம் வச்சுட்டு என்ன பண்ணோம், அந்த அப்பம் வைக்கும்போது அடிஷ்னல் பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு மேலே அந்த ஒவ்வொரு அப்பம் அடுக்கு இருக்கு இல்லைங்களா, அப்பத்துக்கு மேலே ஒரு தூப ஒர்க் வச்சுப்பட்டிருக்கும் இருக்குங்களா. அப்போ அந்த தூப ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு சின்ன, அதில் தான் ஒரு மிகப்பெரிய ஹைலைட் இருக்குது. அந்த அப்பம் எப்பப்பெல்லாம் ஆசாரி சாப்பிட்றாரோ, அப்பம் மாத்துறாரோ வாரத்துக்கு ஒரு முறை, அவர் என்ன செய்யணும்னா அந்த அப்பத்து மேலே இருக்கக்கூடிய அந்த தூப ஒர்க் இல்லைங்களா, அந்த தூப ஒர்க்கத்தை எடுத்துட்டு கொஞ்சம் அப்பத்தை நம்ம எடுத்து போயிட்டோம்னா ஒரு மீல் ஆஃபரிங், அதாவது அந்த சாப்பாட்டுக்கு சில பொருளை சேர்த்து மாதிரி பலி செலுத்தணும். பலி செலுத்தும் போது என்ன வரும் ஆட்டோமேட்டிக்கானா ஒரு தூபம் வரும். தூபம் வரும் இல்லையா, தூபம்னா ஒரு புகை வரும், நமக்கு தெரியும். தூபம் வர வச்சுட்டு பிறகு அப்பத்தை என்ன பண்ணுவார்னா ஆசாரி வந்து அந்த ஆசை கூடத்துல சாப்பிடுவார். இதுதான் நடைமுறை விஷயம். அப்படின்னா இந்த தூப வர்க்கம் பொதுவாக எதை குறிக்குன்னா பிரைஸ் குறிக்கும். பிரைஸ்னா துதிக்கிறது அல்லது நன்றி செலுத்துற விஷயமா இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ இதான் வந்து அந்த லிட்டரலாக இருக்கக்கூடிய விஷயம். ஆசாரியம் பண்ணக்கூடிய விஷயம், இந்த விஷயத்தை பண்ணணும். ஆசாரியன் ஒவ்வொரு முறையும் 7 நாளுக்கு போகும்போது ஆசாரியம் பண்ண வேண்டிய முறைமை இது. அப்படியே நம்ம பொருள் எடுத்தோம்னா, நமக்கு வேண்டிய ஒரு விஷயம் எடுத்தோம்னா, நம்ம பிரதான ஆசாரியர் இருக்கிறோம். நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு அப்பத்தை எது கம்பேர் பண்ணுறாரு பிரதர் அப்படின்னா, இந்த 6 அப்பம் இருக்கு இல்லையா, 66 அப்பம் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தோன்னா எது கூட ஒரு என்கரேஜ் ட்ரூத் அல்லது பலம் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு. ஏன்னா அது ஹார்டாக இருக்கு இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரி பலம் கொடுக்குற ஃபுட்டாகவும் சாப்பாடாகவும் அது என்கரேஜ் புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு சாப்பாடு தான் அந்த ஒரு ஃபுட்டு கம்பேர் பண்ணுறாரு. அப்போ தேவன் நமக்கு இது யார் சாப்பிட வேண்டியது, ஆனால் பிரதான ஆசை சாப்பிட வேண்டியது, வாரத்துக்கு ரொம்ப சாப்பிடுவாங்க. அப்போ இந்த புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய பலம் கொடுக்கக்கூடிய சாப்பாடு நம்ம எப்பப்பெல்லாம் சாப்பிட போகிறோமோ, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறோன்னா, ஒரு அந்த மேலே அந்த அப்பத்துக்கு மேலே ஒரு இடம் வச்சுருக்காரு, தூப வர்க்கம். அந்த தூப வர்க்கம் எடுத்துட்டு, தேவனே இந்த ஒரு புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய பலம் ஊட்டக்கூடிய ஒரு சத்தியம் கொடுத்தீங்க இல்லையா, அதற்கு என்ன பண்ண உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். அப்போ அது போடும்போது அவனா புகை வரும் இல்லையா, அது ஆட்டோமேட்டிக் எங்கே போகும், உள்ள மகாபரசில் போகும். அது மட்டும் இல்லை, அந்த ஒரு தூபத்தை எடுத்து போயிட்டு அப்பத்தோடு சேர்த்து போனால் பலிப்பீட்டிலும் பலி செலுத்துவார். சில பாயிண்ட் இருக்குது, அது கொஞ்சம் உள்ளே போனால் டீப்பாக போயிடும். அப்போ இது ரெண்டுமே எதை குறிக்குதுன்னா, தேவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறது குறிக்குது. உதாரணத்துக்கு இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த 2 டிஸ்கஷன் காலையில் பார்த்தோம் இல்லையா, புத்துணர்ச்சி விட்டுச்சா இல்லையா, நமக்கு ஒரு பலம் கொடுத்துச்சா இல்லையா. அப்போ அந்த இந்த சத்தியத்தை நம்ம கேட்கும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கணும்னா, என்ன சொல்லியிருப்போம்னு நினைக்கிறோன்னா கண்டிப்பாக தேவனை பண்ணிப்போம். அப்போ தேங்க்ஸ் சொல்லுவோம். இது யாருக்கே உரியதுன்னா ஆசாரியர் மட்டுமே சாப்பிட வேண்டிய ஃபுட்டு. இன்னைக்கு யார் சாப்பிட்டதை நம்ம தான். இப்போ இது போல் ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடு தேவன் ஃபுட்டு கொடுக்கும்போது, புத்துணர்ச்சி விட்டக்கூடிய பலம் கூடிய ஃபுட்டு கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, அது வந்து தேவனுக்கு தேங்க்ஸ் கிவிங் பண்ணக்கூடிய விஷயத்த பண்ணிட்டு அந்த ஃபுட் அந்த ஒரு அப்பத்தை சாப்பிடணும். கூடவே பார்த்தோன்னா ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த அப்பம் சாப்பிட்றாங்க இல்லையா, அவங்க எப்போ சாப்பிட்டாங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை ஓய்வு நாள் நேரத்தில் தான். அப்போ அவங்க ஓய்ந்திருக்க நேரத்தில் அவங்க கொடுத்தாரு. அப்போ நமக்கு எப்போ ஓய்வு நாள், டெய்லியுமே. அப்போ நம்ம டெய்லியுமே என்ன பண்ண அந்த ஃபுட்டை சாப்பிட்ணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், தேவன்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். கூடவே சாப்பிட்ட பிறகும் தேவன் இந்த ஒரு டேஸ்ட் கொடுத்தீங்க இல்லையா, இன்னும் ஒரு மிகப்பெரிய ட்ரூத் கொடுத்தீங்க இன்னைக்கு, அதுக்கு என்ன பண்ணுவோம், உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி விட்டக்கூடிய பலம் கூடிய சத்தியத்தை கொடுக்கும்போது நம்ம கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன நன்றி உணர்வு தான் தேவன் கொடுக்குற அந்த ஒரு சின்ன ரகசியம் பார்க்குறோம். தேங்க்யூ பிரதர். ஸோ ஹிட்டனாக இருந்துச்சா?
உண்மையிலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாயிண்ட் பிரதர் ஷேர் பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். ஸோ அப்படின்னா நமக்கு இது கொஞ்சம் நம்ம ஆர்ஆர் அப்போ நம்ம பார்த்துருக்குறோம். பட் அந்த ஆர்ஆர் அப்பத்துக்கு மேலே ஒன்று நம்ம அது ஏதோ வெயிட்டுக்கு வச்சுருக்கிறாங்கன்னு இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அதை பிரதர் சொல்லும்போது ஒரு பாயிண்ட் நல்லா அழகாக ஸ்ட்ரெஸ் பண்ணார். அது நமக்கு ஸ்ட்ரென்த் பண்ணக்கூடிய ஃபுட்டு, ஸ்ட்ரென்த் பண்ணக்கூடிய ஃபுட்டு. அப்படின்னா அது நல்லா நம்ம ஸ்ட்ராங் பண்ணும் அந்த ஃபுட்டு சாப்பிடும்போது. அப்படின்னா அது ஸ்ட்ராங், அந்த ட்ரூத்தை சாப்பிட்றோன்னா நமக்கு என்ன பண்ணுது, அது ஸ்ட்ராங் ஆகுது, பலப்படுத்துது. பலப்படுத்துதுன்னா ஏன் பலம் தேவை அப்படின்னா பிரதர் சொன்ன அந்த பாயிண்ட்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சத்தியத்தை எந்த அளவுக்கு உள் வாங்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பலவீனம் பண்ணுற மாதிரி சில சூழ்நிலைகள்லாம் பண்ணணும், நம்மளை சுற்றி நடக்க ஆரம்பிக்கும். பட் அது நடக்க எப்பெல்லாம் அப்படி நடக்குதோ பலன் குறைய ஆரம்பிக்கும் இல்லையா? எப்பெல்லாம் பலன் கிடைக்குதோ அப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கணும், சாப்பிட்ணும். சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணணும், தேவன்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். அப்படின்னா ஒரு நாள் டெய்லியில் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டா போதுமா? அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்தா நம்ம எப்பெல்லாம் நம்ம பலன் டவுனாக ஃபீல் பண்ணுறோமோ, எப்பெல்லாம் நமக்கு வந்து ஒரு சோர்வாக ஃபீல் ஆகுதோ, அப்போ பலன் கிடைக்கணும் ஒரே ஒரு சோர்ஸ் தேவனுடைய டிவைன் ட்ரூத். அதான் பிரதருக்கு ஒரு கொஷின் கேட்டாருங்க. காலையிலேருந்து 2 கிளாஸ் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம். அது பலப்படுத்துச்சா இல்லை அதிருப்தியின் ஆவி கொடுத்துச்சா அப்படின்னா என்ன சொல்லலாம்? புத்துணர்ச்சி கொடுத்துச்சா இல்லை அதிருப்தி கொடுத்துச்சான்னு பார்த்தா புத்துணர்ச்சி கொடுத்துருந்துச்சுன்னா நம்ம உண்மையான ஆசாரியர்களாக இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா உண்மையிலேயே அது பியூட்டிஃபுல்லான ஒரு ஹிடன் பாயிண்ட்ஸ் தான் பிரதர். ரொம்ப தேங்க்யூ. ஸோ அப்படின்னா இப்போ இதே மாதிரி வேற ஹிடனான விஷயம் இந்த ஒரு ஆசிரியர் கூடாரத்தில் அப்பத்துக்கே இந்த ஹிடன் இருக்குண்ணா. அப்படியே திரும்பி பார்த்தா பிரதர் ஜோஷ்வா இல்லை டேபர்நாக்கில் திரும்பி பார்த்தா எது இருக்கு பின்னாடி, அப்பத்துக்கு பின்னாடி, அப்பத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மகாபரிசுத்தலம் இல்லைங்க, அதுக்கு ஆப்போசிட்டா இது அப்பம் பார்த்துட்டோம். இந்த பக்கம் என்ன இருக்குதுங்க, குத்து விளக்கு. அப்படின்னா இப்போ என்னோட கேள்வி யார்கிட்ட கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி பார்த்து பிரதர்கிட்ட கேட்குறேன். பிரதர் ஜோஷ்வா உங்ககிட்ட என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் சொன்னார் அப்பத்தில் இவ்வளோ பெரிய சீக்ரெட்டான விஷயம் இருக்கு, குத்து விளக்குல என்ன பிரதர் ஹிடன் சீக்ரெட், அதுலேருந்து நமக்கு என்ன லெசன் அதை ஷேர் பண்ணுங்க. குத்து விளக்கோட சீக்ரெட் பற்றி நம்ம கோல்டன் லேம்ப் ஸ்டாண்ட் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, மெனோரா. மெனோரா அப்படின்ற பேரில் தான் இதை பற்றி அந்த குத்து விளக்கை பற்றி பைபிளில் எங்கே சொல்லியிருக்கு அப்படின்னா யாத்ராம் 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலேருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு பார்க்குறோம். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு கிளையும் தனித்தனியாக அடிச்சுட்டு வந்து ஒன்றா சேர்ப்பாங்களான்னு கேட்டால் இல்லை. இதை வந்து ஒரே அடிப்பில் செய்யணும், ஒரே பசும் பொண்ணுல ஒரே அடிப்பில் செய்யணும். ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு தண்டு, சென்டரில் ஒரு கேண்டில் ஸ்டிக்னு சொல்லுவாங்க, அந்த தண்டு இருக்கணும். அதுக்கு வலது பக்கத்தில் 3 கிளை இருக்கணும், இடது பக்கத்தில் 3 கிளை இருக்கணும். ஸோ மொத்தமாக 7 இருந்து பார்த்தா 7 ஸ்டிக் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு விஷயங்கள் அவங்க இருக்கும். அதான் கோல்டன் லேம்ப் ஸ்டாண்ட் அப்படின்னு பார்க்குறோம். அதில் சில அலங்காரங்கள் இருக்கும். என்னென்ன அலங்காரங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டால் மொக்கு இருக்கும், பழம் இருக்கும், பூ இருக்கும். ஸோ இதெல்லாம் அலங்காரங்கள் சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு மேத்தமெட்டிக்ஸ் தான் வந்து அடுத்த சீக்ரெட்டு. ஸோ இந்த ஒரு மொக்கு, பழம், பூ அப்படின்ற இது ஒரு அலங்காரம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நடு தண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மொக்கு, பழம், பூ அப்படின்றது 4 இருக்கும். 1 2 3 4 மேலேருந்து கீழே 4 இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லையும் இங்கே ரைட்லேருந்து போனால் சென்டர்லேருந்து ரைட் போனாலும் சரி, சென்டர்லேருந்து லெஃப்ட் போனாலும் சரி, ஒவ்வொரு பிரான்ச்லேயுமே 3 இருக்கும். ஸோ இந்த பக்கம் 3 இருக்கும், இந்த பக்கம் 3 இருக்கும், அது கீழே இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி அலங்காரங்கள் நிறையா இருக்கும். ஸோ ஒரு கணக்கு போட்டு பார்க்கலாமா? இந்த அலங்காரங்கள் வந்து நடுவில் 4 சொன்னோமா, இந்த பக்கம் ரைட்டில் 3 3 3 3 3 3. ஸோ இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணிங்கன்னா மொத்தம் 22 வரும். 4 + 18, இந்த பக்கம் அந்த பக்கம் 9 அப்படி வரும். ஸோ மொத்தமாக 22 அலங்காரங்கள் இருக்கும்னு நம்ம பார்க்குறோம். அலங்காரம்னா புரிஞ்சா, ஒரு அலங்காரம்னா மொக்கு, பழம், பூ 3 சேர்ந்தது ஒரு அலங்காரம்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது 22 தெரிச்சுங்களா? 22 அப்படின்றது எதை அடையாளப்படுத்தணும் நம்ம ஏற்கனவே கூட பார்த்துருப்போம். எபிரேயர்களுடைய புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா, பழைய ஏற்பாடு. நமக்கு 39 புத்தகங்கள் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ தான் இருக்கும்? 22 தான் இருக்கும் அப்படின்றத அங்கே உள்ள வச்சு அதை சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம், அதே எபிரேயர்களோட அவங்க யூஸ் பண்ணுற லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஹீப்ரூ ஆல்ஃபபெட்ஸ்,
அது எவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு கேட்டால் அதுவும் 22 தான் இருக்கும். நம்ம பார்க்குறோம். ஒரு பிப்ளிக்கல் ப்ரூஃப் கூட இதை பார்க்கலாம். 119ஆம் சங்கீதம், அதில் மொத்தம் எத்தனை வசனம் இருக்குது? 176 வசனம் இருக்குது. எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா 22 8 பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு லெட்டருக்கு 8 வசனம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிடன் விஷயம் இதுக்குள்ளே இருக்குது நம்ம பார்க்குறோம். இதுக்குள்ளே இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா 6 இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 இருக்கா, 6 + 1 நடுவில். ஸோ 6 அப்படின்றது வந்து எதை சொல்கிறதுனா பரிபூர்ணம் இல்லாத நிலைமை, இம்பர்ஃபெக்ஷன். ஸோ அந்த 6 அப்படின்றது நடுவில் இருக்கிற 1 கூட சேர்ந்தா அது என்ன ஆகுது? முழு பூர்ணமாகுது. ஒரு முழு கேண்டில் ஸ்டிக்காக லேம்ப் ஸ்டாண்டாக மாறுது அப்படின்றது கூட நம்ம இதில் பார்க்குறோம். நீங்கள் இன்னொன்று கவனிச்சிங்கன்னா இந்த கேண்டில் ஸ்டிக்கில் அந்த ஸ்டிக் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் நேராக இருக்கும். சைடில் இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் இப்படி வளைஞ்சு போய் அப்புறம் மேலே போயிருக்கும். ஸோ இது எதை அடையாளப்படுத்துதுன்னா சபை ஜனங்களாகி நம்ம அவங்க எப்படி தான் இருப்பாங்கன்னா ஃப்ளெக்சிபிள் கேரக்டரில் இருப்பாங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பாங்க. அது எப்படி கடைசியில் என்ன ஆகும்னு கேட்டால் அந்த ஸ்டிக்குக்கு ஏற்ற மாதிரியே பேரலில் என்ன ஆகும், ஸ்டிக்கு எப்படி நேராக இருக்கோ அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய 7 அகல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரே சமமாக இருக்கும் நம்ம பார்க்குறோம். ஸோ மனுஷங்களுடைய வாழ்க்கை, முக்கியமாக சபையினுடைய வாழ்க்கை தொடக்கத்தில் ஒரு மாதிரி இருந்தாலும் அது எங்கே தான் போய் சேருது அப்படின்னு பார்க்கும்போது நேராக கிறிஸ்து எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரோ அதே மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு நேராக அப்ரைட்டாக போய் சேருது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இதில் அலங்காரங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ இதை 6 + 1ன்னு பார்த்தோம். வேறு அலங்காரத்தை வச்சு பார்க்கும்போது ஒரே ஒரு பிரான்ச்சில் இருக்கக்கூடிய 3 அலங்காரமும் எப்போ வந்து பர்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னு கேட்டால் நடுவில் இருக்கக்கூடிய 4 அலங்காரத்தோட சேரும்போது தான் 7 அப்படின்னு மாறதை நம்ம பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? ஒரு பிரான்ச்சில் இருக்கிற 3ம் நடுவில் இருக்கிற 4ம் சேர்ந்தா 7 அப்படின்னு வரும். ஸோ அது இது கூட சேர்ந்தாதான் வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு பிரான்ச்சும் அந்த சென்டர் ஸ்டிக்கோட சேரும்போது பர்ஃபெக்ஷன் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி அலங்காரங்கள் பார்த்தோம் இல்லையா, எத்தனை அலங்காரங்கள் நம்ம பார்த்தோம்? 22 அலங்காரங்கள். ஸோ இப்போ இந்த 22 அலங்காரங்களும் ஒரு அலங்காரத்துக்கு எத்தனை பார்ட்ஸ்? 3 பார்ட்ஸ்ன்னு பார்த்தோம், மொக்கு, பழம், பூ. அப்போ 22 அலங்காரத்துக்கு எத்தனை மொத்த பார்ட்ஸ் இருக்குன்னு கேட்டால் 22 × 3னா 66 அப்படின்னு பார்க்குறோம். 66னா நமக்கு நல்லாவே தெரியும், நம்மளுடைய பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புத்தகங்கள், ஒவ்வொரு புக்ஸு, 66 புக்ஸு. ஸோ இத்தனை விஷயங்கள் வந்து புக்ஸ் ரிலேட்டடாகவே இந்த ஒரு லேம்ப் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அன்பு சகோதரர் ஆபிரகாம் கூட சமூகத்து அப்பத்தை பற்றி சொல்லும்போது அந்த அப்பம் எதுக்காக அந்த அப்பத்தை எடுக்கிறான்னு கேட்டால் அது வந்து நமக்கு என்ன பலன் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த்திங். அது எப்படி சொல்லலாம்னா என்கரேஜிங் ட்ரூத் கொடுக்குறதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த கேண்டில் லைட்டை நம்ம எதுக்கு சொல்கிறோம்? லைட் என்னன்னு சொல்கிறோம்? அதுவும் ட்ரூத் தானே. அதுவும் ட்ரூத் இதுவும் ட்ரூத், எப்படி இது கம்பேர் பண்ணலான்னு கேட்டால் இப்போ சொன்ன மாதிரி அது என்கரேஜ் பண்ணக்கூடிய ட்ரூத்து. ஆனால் இந்த லைட் அப்படின்றது நம்மளை என்லைட்டன் பண்ணக்கூடிய ட்ரூத். அந்த அந்த அது கொடுக்குற பலத்தை வாங்கி ஒவ்வொரு நாளும் சத்தியத்தில் என்ன பண்ணணும்? வெளிச்சம் அடையணும், பலன் அடையணும், இன்னும் அதிகமான வெளிச்சத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணி இந்த கேண்டில் கோல்டன் லேம்ப் ஸ்டாண்டில் சொல்லப்பட்டிருக்குன்றதை பார்க்குறோம். தேங்க்யூ பிரதர். ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் பிரதர் நம்ம பார்த்தா இன்சைட்ஸ் கொடுத்தாரு. உண்மையிலே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ சீக்ரெட்டாக இருந்துச்சா ஹிட்டனா அப்படின்னா உண்மையிலே அது நல்ல ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் தண்டு யாரு தான்? அவருக்கு எதுனா பெண்டாகத்து இருக்கா? ஃப்ளெக்சிபிள் நேராக தேவனுடைய சுபாவத்தில் எப்படி இருக்காரு பார்த்தா ஸ்ட்ரைட்டாக இருக்கிறார். ஆனால் பக்கத்தில் இருக்கு பாருங்க தண்டு, அது என்ன பண்ணணும்னா அது பாடு ஒரு பக்கம் போகுது, கரெக்டா இல்லைங்களா? அது பக்கம் ஒரு பக்கம் போகுது. ஆனால் என்ன பண்ணாத தட்டி 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 கிரைஸ்டனுடைய அந்த ஆங்கிளுக்கு யாரை வளைச்சி எடுக்கிறார் தேவன்? சபையை யாருடைய பேரல் கொண்டு வராருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு பேரல் பண்ணணும் கொண்டு வரார். அழகாக கொண்டு வந்து யாருடைய பேரல் நிற்க வச்சுறாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துனுடைய அந்த ஒரு பேரலுக்குள்ள சரியாக நிற்க வச்சுறாரு. ஆனால் யாருக்கு இப்போ தட்டல் தேவை? அந்த ஷேப்பிங் யாருக்கு ரொம்ப தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப தேவை. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கமாக போகும். ஆனால் அப்படி போகுத தட்டுறாரு இல்லைங்களா, தட்ட 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 அது வந்து ஃபுல் பியூர் கோல்டு. அப்படின்னா அது தட்டுறதன் மூலமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு தெய்வீக சுபாவத்தை நோக்கி என்ன பண்ணுறதுன்னா போகுது. பட் இன்னொரு பாயிண்ட் கூட நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச பாயிண்ட் தான், அந்த குத்து விளக்கில் எரியிற அந்த விளக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த திரி எரி என்ன ஆகும்? அது கருப்பாயிட்டே வரும். கருப்பாயிட்டே இருந்தால் அது என்ன ஆகும்? கொஞ்சம் ரொம்ப கருப்பு அப்படியே ஒட்டிட்டு இருந்தா என்ன ஆகும்?
மெதுவாக ஏறும். ப்ளஸ் அதே மாதிரில புகை வந்து பார்த்தீங்கன்னா வரும், கரும் புகை வர ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணுவாங்க அதை கட் பண்ணுறதுக்கு? சீசர் வச்சு என்ன சீசர் வச்சுருப்பாங்க? சும்மா எந்த சீசராச்சும் அதை கட் பண்ணிட முடியுமா? முடியாதுங்க. ஆக்சுவலாக அது கோல்டன் சீசர். அப்படின்னா இப்போ பிரதர் சொன்ன மாதிரி அந்த ஒரு குத்து விளக்கு சபை வகுப்பார் அடையாளப்படுத்துது. அந்த குத்து விளக்கு எரியணும், என்லைட்டன் பண்ணக்கூடிய வாய்ப்பு தேவன் கொடுக்குறாரு. சத்தியத்தின் வெளிச்சத்தில் அதிகமாக போக 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 என்ன ஆகணும்? எரியணும். எது எரியணும்? எதுக்கு தேவன் அதிகப்படியான வெளிச்சத்துக்குரிய சத்தியத்தை கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரிஞ்சு சாம்பல் ஆகணும். எது? நம்முடைய மாம்சீக சுபாவம் எரிஞ்சு சாம்பல் ஆகணும். அப்போ என்ன பண்ணுவாங்க? வேஸ்டாக பதில் கட் பண்ணுவாங்க. கட் பண்ணும்போது என்ன ஆகும்? வலிக்கும் தான். ஆனால் இதை வச்சு தான் கட் பண்ணுறாருங்க. கோல்டன் சீசர் அப்படின்னு அர்த்தம் தெய்வீக சுத்திகரிப்பு தேவை. யார் நல்லா எரியறதுக்கு? நம்ம நல்லா ஏறதுக்கு. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். ஸோ நான் நிறைய பாயிண்ட்ஸ் கேல்குலேஷன் இதெல்லாம் பிரதர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா சொன்னார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். ஸோ அடுத்தபடியாக இப்போ எதுக்குள்ளே வந்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்தலத்துக்குள்ளே வந்துட்டோம். ஸோ பரிசுத்தலத்துக்குள்ளே ரெண்டு விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து எதை பார்க்க போகிறோம்? அதான் ஹிட்டன். விடம் பார்க்க போகிறதில்ல. நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த ஒரு பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்தலத்தையும் மூடி இருக்கும் இல்லையா திரை. இந்த மூடு திரை அதானே க்ளோஸ் பண்ணியிருக்கு. அந்த மூடு திரையில் ஏதாச்சும் ஹிடன் சீக்ரெட்ஸ் இருக்குதா அப்படின்றத யார்கிட்ட கேட்கலன்னா பிரதர் ஆபிரகாம். தேங்க்யூ பிரதர். அடுத்த ஒரு இன்னொரு அந்த பாடத்தில் நெக்ஸ்ட் ஒரு சீக்ரெட் நம்ம பார்க்க இருக்கிறோம். கொஞ்சம் டைம் தேவைப்படும் நினைக்கிறதுக்கு, கொஞ்சம் கேல்குலேஷன் வரதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த பிரதர் சஜஸ்ட் பண்ணிப்பாங்க. தேங்க்யூ பிரதர். இப்போ இந்த ஒரு மூடு திரையில் வந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறது கிடையாது, பயப்பட தேவையில்லை. அதில் ஒன்று தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் தேவன் வந்து யார் லைஃப்பை பற்றி பார்க்கலாம், சபையுடைய சின் ஆஃபரிங் பற்றி சொல்லப்பட்ட ஒரு மறைமுகமான விஷயம். அதை வந்து நம்ம எங்கே பார்க்கலாம்? நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு பாடத்தை மாதிரி கேள்விப்பட்டிருப்போம், பிரதர் எடுத்துருப்பாங்க. அதில் நம்ம எந்த ஒரு மூடு திரையை பார்க்க போகிறோம்னா அது ஒயிட் கலர் இருக்கு இல்லைங்களா? அது எதுனா ஆட்டு ரோமம் போட்டப்பட்ட, அதாவது த கோட்ஸ் ஹேர் கர்டைன். அப்போ ஆட்டுடைய தோல் செய்யப்பட்ட ஒரு கர்டைன் இருக்குது. அந்த ஒரு மூடுதிரை இருக்குது. அந்த மூடுதிரையுடைய அளவுகளில் தேவன் ஒரு மிகப்பெரிய ரகசியம் வச்சிருக்காரு. அந்த அளவு எதுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்றது நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம இந்த மூடுதிரை நமக்கு தெரியும், மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் சீல் ஸ்கின் எத்தனை சொல்லிட்டு அதில் 4 இருக்குது. 4 இருக்குது. 4ல் வந்து நம்ம பார்க்க மூணாவது, மேலேருந்து மூணாவது. ஃபர்ஸ்ட் வந்து சீலுடைய ஸ்கின் இருக்கும், ரகசு தோல் இருக்கும். அடுத்து வந்து சிவப்பு ஆட்டுக்கடாவுடைய பிளட்டு ரெட் கலர் சாயம் பூசப்பட்ட ஒரு திரை இருக்குது, மூடு திரை இருக்குது. அடுத்து தான் பார்த்தோன்னா ஆட்டு மயிர், வெள்ளாட்டு மயிர் போடப்பட்ட ஒரு மூடு திரை இருக்குது. அது கீழே க்ளோரியாக இருக்கக்கூடிய 3 நூல் எம்ப்ராய்டரி பண்ணப்பட்ட மூடு திரை இருக்குது. நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா மூணாவது மூடு திரை பார்க்குறோம். அதோடைய அளவு தான் மிக முக்கியமான பார்க்கக்கூடிய விஷயம். பார்த்தீங்கன்னா இங்கே தான் மூடு திரையுடைய அளவுகள் இருக்குது. டோட்டலாக எத்தனை விதமான வந்து மூடு திரையை வந்து ஜாயின் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா 6 + 5 இருக்கும். 6 + 5 இருக்கும். உங்களுக்கு தெரியும், கவுண்டிங் தெரியும் நினைக்கிறேன். இந்த பக்கம் 6 இருக்குது, இந்த பக்கம் 5 இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து ஒரு மூடு திரையாக வந்து தேவன் செய்ய சொல்வார். ஏன் செய்ய சொல்கிறேன்னா, அது மனாந்தரத்தில் இருக்கிறதுனால அதை க்ளோஸ் பண்ணோம், பல இயற்கை சூழல் தாங்கிறதுக்காகவும் மகிமைக்குரிய விஷயம் வெளியே தெரியக்கூடாதுக்காக தேவனை மூட சொல்கிறாரு. அதில் வந்து இந்த 3ஆவது மூடு திரை பார்த்தோன்னா 6 + 5 11 திரை இருக்கும். அது அளவு என்ன இருக்குன்னா, அதில் சைடில் போடப்பட்டிருக்கு பாருங்க. ஹைட்டு, அதாவது லென்த்து பார்த்தீங்கன்னா 30, அகலம் 30. ஒவ்வொரு சின்ன சின்ன பீஸ் 4 இருக்கும். டோட்டலாக 11 இருக்குது. 11 4 44. இந்த பக்கம் வந்து அகலம் வந்து 30, அகலம் 30, நீட்டு வந்து 44 இருக்குது. அப்போ இது அளவு நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் பாருங்கள். டோட்டலாக வந்து பார்த்தோன்னா இந்த அளவு போக போடும்போது எல்லாம் சேர்த்தோம்னா 11 4 44 கட்டைன் இருக்குது. இதில் அந்த 44ல் அப்படியே அந்த அளவு எடுக்க போதில்லை. நம்ம தேவன் ஒரு கட்டளை கொடுக்குற வசனத்தில் பார்த்தோம்னா லேவியர் யாத்திராமத்தில் சொல்லப்பட்டிருக்கு 26:9. அந்த ஒரு அளவில் என்ன பண்ண சொல்கிறேன்னா, கடைசி இருக்கக்கூடிய 11ஆவது மூடு திரை இருக்கு இல்லையா, 11 பீஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பீஸ் இருக்கிற முன்னாடி இருக்கு பாரு, ஃப்ரண்ட் 1 எடுத்துக்கங்க. அந்த 1 நம்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே முழுசாக வைக்காமல் மடித்து விடுங்கன்னு சொல்லுவார். மடித்து விட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ண சொல்லுவார். அப்படியே க்ளோஸ் பண்ண சொல்லி அதை விஷயத்தை போடுவார். ஏன் முழுசாகவே போட்டிருக்கலாம்ல, ஏன் அந்த ஒரு கடைசி கூடிய 4 முழம் இருக்குத 2 முழமாக மாற்ற சொல்லுவார், மடிச்சு வைக்க சொல்லுவார். அதை மடிச்சு வைக்க சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து முடிப்பார். ஏன் அதை முடிக்கிறாருன்னா, நமக்கு தெரியும் இதோடைய அளவு தான் மிக முக்கியமான பார்க்க இருக்கிறோம். அப்போ தேவன் சொன்ன மாதிரி அந்த கட்டளையும் படி பார்த்தோம்னா, அந்த ஒரு ஆஃப் மடிச்சிட்டோம் இல்லைங்களா, ஒரு பகுதி 4 வந்து 2ஆக மடிச்சாச்சு. அப்படின்னா 2 இன்ச்சு 2 முழம் கம்மியாயிடும். அப்போ டோட்டல் 44 ஒரு கியூபிட் வந்து அந்த டபுள் ஆக்கிறதுனால அந்த லேயரை, கடைசி லேயரை
4 முழமாக இருக்குது 2 முழமாக மாறிடும் பாதியை மடித்தா. அப்போ 4 முழத்தை 2 முழம் போட்டு கணக்கு போட்டோம்னா 42 முழமாக வந்துருச்சு. அப்போ 42 முழம் வச்சுட்டாரு. ஏன் அதை வச்சு மடிக்க சொன்னார்னா மிக முக்கியமான ரகசியம் இதில் தான் இருக்குது. அப்படியே நீங்கள் வந்து டோட்டலாக இந்த ஒரு ஒட்டுமொத்த இந்த ஒரு ஸ்க்ரீன் அளவு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சுற்றளவு எடுத்தோம்னா, சுற்றளவு அர்த்தம் பெரிமீட்டர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். சுற்றளவுனா இந்த பக்கம் ஒரு அளவு இருக்குது, அந்த பக்கம் அளவு இருக்குது பார்த்தீங்களா, அதே ஆப்போசிட் அளவாக இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ ஆப்போசிட் அளவுனா என்ன சொல்லலாம், இது பாருங்க 30 இந்த பக்கம், இப்போ அந்த 2 மடிச்சாச்சு 42. அப்போ 42 இன்ட்டு 32 இருக்குல்ல, இது எல்லாம் 4த்தையும் கூட்டுறதா என்னதுன்னா பெரிமீட்டர் சொல்லுவாங்க, சுற்றளவு. அப்படி கூட்டினா என்ன நம்பர் வருது, 144 முழம் வருது. முழம் வருது. எதை மூடுறதுக்கு இது ஆக்சுவலா ஆசரிப்பு கூட முழுசு இல்லை, பரிசுத்தலமும் மகா பரிசுத்தலமும் அது ஒட்டுமொத்த ஏரியாவை கவர் பண்ணணும்னு வச்சுக்கலாம் 1000 வரும். எது அந்த பரிசுத்தலம் மகா பரிசுத்தலம் அந்த இடம் இருக்கு பார்த்தீங்கன்னா, இடத்த வந்து சைடு முதற்கொண்டு டாப்பு பாட்டம் ஃபுல்லாக சேர்த்தா ஒரு நம்ம ஏரியா வீடு கட்டும்போது சொல்லுவோம் இல்லையா, ஃபுல்லாக அந்த மாதிரி நீங்கள் அந்த அளவு கண்டுபிட்டு டோட்டலாக மெஷர் பண்ணும்போது அது 1000 என்ன பண்ணும் வரும். அதுக்கு மேலே மூடப்பட்டிருக்கு அப்படின்னா 144 கியூபிட் இன்ட்டு 1000 மட்டும் என்ன வருதுங்க. அப்போ ஒட்டுமொத்த சபையுடைய எண்ணிக்கை அவங்க சின் ஆஃபரிங் பண்ண போகிறாங்கன்றதுக்கு ஒரு நிழலை வச்சுருக்காருன்னா இந்த ஸ்க்ரீன் வைக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு விதமான ஒரு மிகப்பெரிய ரொம்ப ஆச்சரியமான ஏன்னா இதை பார்க்கும்போது யோசிச்சு பார்க்க முடியல. சபை லைஃப்பை வந்து எத்தனை இது வந்து எப்போ கொடுத்தாரு, இந்த இதுவை பணத்தில் கொடுத்தாரு. எத்தனை பேர் வரப்பான மறைமுகமாக ஒரு சீக்கிரம் இடன் சீக்கிரட்டாக எங்கே வச்சிருக்காருன்னா பழைய ஏற்பாட்டிலே இந்த ஸ்க்ரீன் கொடுக்கும்போது இந்த கவரிங் கொடுக்கும்போது தேவன் என்ன பண்ணான்னா எத்தனை பேர் வருவான்ற எண்ணிக்கை என்ன பண்ணாரு அந்த அளவில் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சபையுடைய அனுபவம் எவ்வளோ கிடைக்க போகுது இந்த பூமியில் காஸ்பல் ஏஜில் ஒரு மிகப்பெரிய அனுபவம் வாங்க போகிறாங்க இல்லையா, அந்த அனுபவத்தை ஏரியானா தமிழில் சொல்லுவாங்க பரப்பளவு. அந்த பரப்பளவுலேயே ஒரு மிகப்பெரிய மேட்ச் இருக்குது. என்ன பரப்பளவுனா அது 30 × 42 இருக்கு இல்லைங்களா, அதான் பரப்பளவு. லென்த் இன்ட்டு பிரெத் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அதை பெருக்கி பாருங்க என்ன வரும், 1260 வருஷம் எங்கே வருது. சபையுடைய வனாந்தரமான எக்ஸ்பீரியன்ஸுக்கு பார்த்துருக்கு வெளிப்படுத்தல. அப்போ இந்த காஸ்பிள் வாய்க்கூடிய சபையுடைய வனாந்தர எக்ஸ்பீரியன்ஸ் அதில் கொடுக்கப்பட்டிருக்குது. அவங்க எத்தனை பேர் வருவான்ற எண்ணிக்கை அதில் கொடுக்கப்பட்டிருக்குன்னா இந்த மிகப்பெரிய அந்த ஒரு அளவில் கொடுக்கப்பட்டிருக்கு. மிகப்பெரிய ரகசியமாக இருக்குது. இது அடிஷ்னலாக இன்னொரு ரகசியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதில் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் அந்த அளவு நான் பார்த்தோம் இல்லையா, அதை மடித்து கடைசி இருக்கல அளவு மடிச்சிருக்காரு பார்த்தீங்களா, இது டோட்டலாக மடிச்சிருக்குது. இதை பிரதர் சொல்லும்போது பிரதர் என்ன எடுக்கிறார், ஏன் அந்த அளவு வந்து தேவன் மடிக்க சொன்னார், மடிக்க விட்டுருக்கலாம்ல அப்படின்றதுக்கு ஒரு நல்ல பெக்யூலர் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அதாவது அந்த கடைசி தான் மடிக்க சொல்கிறார். ஏன் மடிக்க சொல்கிறார், ஃப்ரண்ட் இருக்கும், அது கவனிச்சிங்களா, ஃப்ரண்ட்டில் இருக்கிறத மடிக்க சொல்வார். அது வழி உள்ள என்ட்ராகிற வழி, அது என்ட்ராகிற இடத்துல கொஞ்சம் மேலே ஓப்பன் பண்ணலாம். ஜென்ரல் எப்போ முன்னாடி இதை ஓப்பன் பண்ணுவோம், நம்ம உள்ள என்ட்ராகிறதுக்கு தடையாக இருக்குது, அதை மடிக்க சொல்லும், மடித்து மேலே தூக்கி வைக்க சொல்லல. அது மாதிரி இது என்ட்ரன்ஸில் இருக்கிறதுனால பிரதர் நான் சொல்கிறேன், நான் இது எங்கள் டேபர்நாக்கிள் ஷேடோஸ் புக் நம்பர் பேஜ் நம்ம கொடுத்துருக்குறேன், ரீப்ளேஸ் நம்பரில் கொடுத்துருக்காரு. அந்த பாயிண்ட்டுக்கு பிரதர் கொடுக்குற நோட்ஸை கொடுத்துருக்காரு. இது எதை குறிக்க சொல்கிறாருன்னா மிக முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த 5+6 இருக்கு இல்லைங்களா, 5 என்னது 10 ஒரு பரிபூர்ணம் இல்லையா, ஒரு பரிபூர்ணம் கம்ப்ளீட்டட் முழுமை இல்லையா. அப்போ முழுமையாக சபையுடைய அழைப்பு எப்போ முடிஞ்சு போச்சு அப்படின்னு பிரதர் சொல்கிறான்னா 1881 முடிஞ்சு போச்சு. ஆனால் முன்னாடி இருக்கிற ஒரு பகுதி ஃப்ரண்ட்டில் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது, ஒரு லென்த் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. அப்போ தேவன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாரு, அதில் மடிச்சு விட்டுருக்காருன்னா உள்ள என்ட்ரா இடம் தான் மடிச்சு விட்டுக்கிறார். அப்போ தேவன் என்ன சொல்லுவார், அது பிரதர் என்ன சொல்லுவார்னா, தேவன் ஜென்ரல் காலம் முடிஞ்சு போச்சு 1881 மடித்து அந்த வழியை கொஞ்சம் அப்படி எடுத்து விடுறாரு. என்ன அர்த்தம்னு சொல்கிறேன்னா இன்னும் உனக்கு வழி ஓப்பன் தான் இருக்குது, என்ன பண்ணுங்க என்ட்ராவாங்க ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கு தான், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கொடுத்துருக்கு தான் பிரதர் என்ன பண்ணால் அழகாக சொல்லப்பட்டிருக்காருன்றதை நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்கிறோம் பிரதர். தேங்க்யூ பிரதர். ரொம்ப அருமையாக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப ஹிட்டனாக இருந்துச்சு, கரெக்டாக இல்லைங்களா. ஸோ உண்மையிலே இந்த ஒரு அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் நம்ம டேபர்நாக்கிள்னா என்ன பகாரம் பரிசுத்தலம் மகா பரிசுத்தலம் இருக்குது.
அதில் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளும் உண்மை உள்ளவர்கள், இந்த ஸ்டேஜ் மட்டும் தான் நம்ம பொதுவாக பார்த்துருப்போம். பட் இது நம்ம இருக்குது, நம்ம கண்மூடியதை பார்த்துருக்குறோம். பட் இதுக்குள்ளே போய் பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியாத சில சீக்கிரட்ஸ் என்ன பண்ணியிருக்கார் தேவன் வச்சிருக்காருன்னா, இந்த இதுக்குள்ளே போகும்போது தான் எந்த அளவுக்கு தேவனுடைய சத்தியத்துக்குள்ளே போக போக ஆக்சுவல் முன்னாடி பார்த்த குத்து விளக்கு தான் இது கூட என்னதான் நமக்கு என்லைட்டன் ட்ரூத்து. அதே மாதிரி அப்பந்தான் இப்போ சாப்பிடும் போது என்ன கிடைக்குது நமக்கு, இன்னும் ஒரு ஸ்ட்ராங் ஆகுது சத்தியத்தில் நம்ம இன்னும் பலப்படுறதுக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், தேவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ உண்மையிலே இந்த ஒரு தேவன் தொங்க விட்டுறது என்ன பண்ணியிருக்கிறார், கொஞ்ச நாளைக்கு அடிச்சு வச்சிருக்கிறார். என்ன பண்ணிருப்பார் இல்லைன்னா முடிஞ்சுன்னா முடிச்சு. அந்த தொங்க விட்டுருக்கிற ஒரு காலத்துலாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய சபை வாய்ப்பை எதில் விட்டுற வேண்டாம். நம்ம என்ன பண்ணிட்டு கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சபையின் வாய்ப்பு இந்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணிக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக என்ன பண்ணக்கூடாதுன்னு விட்டுறக்கூடாது. இது மற்றவங்க யாரோ மிஸ் பண்ண ஒரு கீடம் என்ன பண்ணியிருக்கு இப்போ நமக்கு கிடைச்சிருக்குன்றத ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பு கூட இதில் வந்து ஹிடன் சீக்ரெட்டாக மட்டும் இல்லை பிரதர், உண்மையிலே இது ரொம்ப எச்சரிப்பாக கூட இருந்துச்சு. ஆனால் அதில் ஒரு பியூட்டிஃபுல் கேல்குலேஷன் 1260 உண்மையிலே அந்த ஒட்டுமொத்த அதோடைய அளவு பார்த்தீங்கன்னா, ஏரியா பார்த்தீங்கன்னா 1260 பியூட்டிஃபுல்லாக சபையினுடைய வனாந்திர அனுபவங்கள் என்ன பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள தேவன் என்ன பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறார். ஏன்னா அந்த டேபர்நேக்கில் எங்கே தான் இருக்குது, வனாந்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சபையினுடைய அனுபவங்களும் இருக்குன்றதை என்ன பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா அதோட கேல்குலேஷனுக்குள்ளே வச்சிருக்கிறார். உண்மையிலே ரொம்ப தேவன் அருமையான ஒரு பாயிண்ட்ஸ் நமக்கு இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கிறார். ஸோ இப்போ எதுக்குள்ளே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கிறோம். இன்னும் எதுக்குள்ளே போகலாம், மகா பரிசுத்தலத்துக்குள்ளே போகலாம். ஸோ மகா பரிசுத்தலத்துக்குள்ளே உள்ளே போகிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த மகா பரிசுத்தலத்துக்குள்ளே உள்ளே போய் பார்த்தா இதுதான் இருக்குது. அங்கே இருக்கிறதே என்னதான், உடன்படிக்கை பெட்டி தான். ஸோ அப்படின்னா இந்த ஒரு மகா பரிசுத்தலத்துக்குள்ளே இருக்கிற இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே, பெட்டி பட் அந்த பெட்டியை சார்ந்த விஷயத்தில் ஆச்சு இடன் அப்படின்றது யார்கிட்ட கேட்கலாம், அது ஜோஷுவா. நம்ம ஒரு வழியா நம்ம மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நம்ம இப்போ உள்ள நுழையிறோம். உள்ள நுழையும் போது நம்ம மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் எப்படிப்பட்டது தன்மை அப்படின்னா, அழிவில்லாத ஒரு தன்மையை குறிக்கக்கூடியது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம எதை சபை வாய்ப்பவே எட்டிட்ட ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 15:50 அழிவில்லாதது அழிவை சுதந்திரிப்பதில்லை அப்படின்ற வசனம் கூட நமக்கு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு சினாரியோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டால், என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனங்களில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக இது எதை பற்றி அப்படின்னா, இந்த மொத்த கூடாரம் இருக்கு இல்லைங்களா, இந்த மொத்த கூடாரத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதை டிஸ்மேண்டில் பண்ணுற ப்ரொசீஜரை பற்றி சொல்லியிருப்பார். அதாவது அது ஒவ்வொன்றையும் காட்டி எப்படி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ற விஷயத்த சொல்லப்பட்டிருந்தா அந்த என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஸ்பெசிஃபிக்காக இந்த 5-6 வசனங்களில் எதை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டியை எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுக்க போகும்போது ஆசாரியர்கள் எதை கடந்து போனோம், அந்த திரை, வேல் அப்படின்னு சொல்கிற அந்த கடைசி திரையை கடந்து போகணும் இல்லைங்களா. ஸோ இந்த கடந்து போகும்போது அந்த திரையை எடுத்து அந்த திரையை ஃபஸ்ட்டு கழட்டி ஃபஸ்ட்டு அந்த திரையை தான் எது மேலே போடுவாங்க, அந்த உடன்படிக்கை பெட்டி மேலே போடுற முதல் திரை. ஸோ உடன்படிக்கை பெட்டி மேலே மொத்தமாக 3 திரைகள் போடுவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 4 திரை மாதிரி இல்லை, இது வேற. ஸோ 3 திரைகள் போடுவாங்க. ஃபஸ்ட்டு திரை எதை போடுவாங்கன்னா, அந்த வேலவே அந்த ஒரு திரையவே எடுத்து கழட்டி ஃபஸ்ட்டு அதை மேலே போட்டுருவாங்க. ஸோ அந்த திரை எதை குறிக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால், அதை எதை குறிக்குது நம்ம ஸ்பிரிச்சுவலான்னு கேட்டால், நம்ம மாம்சத்தினுடைய அழிவு பார்க்குறோம் இல்லைங்களா. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணுன்னா எது வழியாக தான் போக முடியும், இந்த மாம்சம் இறந்தாதான் அதை தாண்டி போக முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த வெயில் அப்படின்றது எதை அடையாளப்படுத்து, ஃபஸ்ட்டு எடுத்து அது மேலே போடுறதுக்கு இந்த மாம்சத்துடைய மரணத்தை அடையாளப்படுத்து நம்ம பார்க்குறோம். சரி, அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கும் இல்லையா, பரிசுத்த ஸ்தலத்தில் இதே மாதிரி ஒரு திரை, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், டோருன்னு சொல்லுவோமா இங்கிலீஷில். வெளியே ஒன்று இருக்கும், அது கேட்டு, செகண்ட் இருக்கிற டோரு, அதுக்கப்புறம் வேல்னு சொல்லுவோம். ஸோ இந்த டோர் அப்படின்றது 2வது திரை எதை குறிக்குது அப்படின்னா, அது எங்கே வரும், நம்ம ஞான ஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த ஞான ஸ்நானம் எடுக்கும்போது சரீரம் சாகுதான்னு கேட்டால் இல்லை, நம்முடைய மனுஷிக அந்த சித்தம், ஹியூமன் வில்லு சாகுது, உடம்பு சாக முடியாது. ஸோ அந்த ஹியூமன் வில்லு செத்து என்ன ஆகுது, பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்ட்ரு ஆகுதுன்னு பார்க்குறோம். அப்படி என்ட்ரு ஆகும்போது என்ன ஆகுறோம், ஆவியில் ஜனிப்பிக்கப்படுறோம். ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த ஹோலி பிளேஸ் எவ்வளோ நேரம் பார்த்த மாதிரி நல்ல ரிச்சான ஒரு ஃபுட்டு சப்ளை நமக்கு இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஒளி பிரகாசிக்க செய்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த திரை வழியாக ஒரு டிவைனான ஒரு கண்டிஷனுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறோம்னு பார்க்குறோம். ஸோ திரும்பியும் அந்த வெயில் அப்படின்றது வந்து த எண்ட் ஆஃப் ஃப்ளஷ்,
இந்த சரீரம் முடிவு அந்த இடத்துல இருக்குதுன்னு கூட நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது மேலே என்ன போத்துவாங்கன்னா, தகசு தோல் தமிழில் பார்க்குற மாதிரி பேட்ஜர் ஸ்கின் இல்லைன்னா சீலோட ஸ்கின், கடல் நாய் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதோட தோலை தான் வந்து போத்துவாங்க. ஸோ அந்த கடல் நாய் அப்படின்ற அதோட தோலை வந்து போத்துறது எதை அடையாளப்படுத்துதுன்னா, நம்ம இத்தனை நேரம் பார்த்த மாதிரி நம்ம டைரெக்டாக நம்மளுடைய மாம்சம், நம்ம கடல் நாய் தோல் அப்படின்றது நம்மளுடைய மாம்சத்தை டைரெக்டாக அடையாளப்படுத்தும். அது எந்த சமயத்துலையும் அந்த உடன்படிக்கை பெட்டி மேலே டைரெக்டாக விடாது. அதுக்கு முன்னாடி ஒன்று அந்த திரைக்கு மேலே தான் நம்ம இருக்கணும். ஏன்னா நம்ம தான் அங்கே போயாகணும். அந்த திரைக்கு மேலே அங்கே இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நம்ம பைபிளில் எப்போவுமே க்ளோரிஃபைடு ஃப்ளஷ் அப்படின்ற எந்த டேர்மும் நம்ம படித்ததில்லை. க்ளோரிஃபைடு ஃப்ளஷ், மகிமை அடைந்த மாம்சம்னு ஒன்றுமே இல்லை இல்லைங்களா? ஸோ மாம்சம் எந்த நேரத்துக்கு ஒன்றும் மகிமை அடையாது. அதுக்கு மரணம் தான் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு துணி போத்துறாங்க. எது? அந்த சீல் ஸ்கின். அதுக்கு மேலே ஒரு துணி போத்துறாங்க. அந்த துணி எந்த கலரில் இருக்குன்னு கேட்டால் ப்ளூ கலரில் இருக்கும். அப்போ இந்த ஆர்க் ஆஃப் தி காவனன்ட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது எந்த துணி மட்டும்தான் தெரியும்? ப்ளூ கலர் துணி மட்டும் தான் தெரியும். அதுக்கு கீழே 2 லேயர் இருக்குன்னு கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த ப்ளூ அப்படின்றது எதை அடையாளப்படுத்துதுன்னா, ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மைத்தன்மை. யாரோட உண்மைத்தன்மைன்னு கேட்டால் அதுக்கு முன்னாடி ஒரு தோல் இருக்குல்ல, அவங்களோடது, சபையினோட உண்மைத்தன்மை. இப்போ இது டிரான்ஸ்போர்ட் ஆகுதா? டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது ஆசாரிகளை மட்டும் பார்ப்பாங்களா, இல்லை இஸ்ரேலே ஃபுல்லாக பார்ப்பாங்களா? அப்போ இந்த மாதிரி இதே தான் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? சங்கீதம் 87ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனம், சியோனை குறித்து இன்னான் பிறந்தான் என்று அதில் சொல்லப்படும். ஸோ யாருமே அந்த பேட்ஜர் ஸ்கின், அந்த சீல் ஸ்கின்னை நேராக பார்க்க மாட்டாங்க. டைரெக்டாக அந்த ப்ளூ கிளாத்தை தான் பார்ப்பாங்க. ப்ளூ கிளாத்தை பார்த்துட்டு, ஓ இந்த 1000 வருட அரசாட்சியில் இவங்க தான் போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரீரத்தை யாருமே பார்க்க முடியாது இல்லைங்களா? ஸோ யார் போயிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் தெரியும். ஸோ நம்மளுடைய வாழ்க்கை மொத்தமாக எதில் அடங்கியிருக்குன்னா, நம்மளுடைய விசுவாசம். தேவன் நம்ம எதில் போக சொல்லியிருக்காரோ அதில் இருந்தாதான், அதுதான் நமக்கு பின்னாடி என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஒரு விட்னஸாகவே அங்கே எல்லாருக்கும் முன்னாடி சொல்லப்படுதுன்னு பார்க்குறோம். ஸோ இந்த சிறுமந்தை அப்படின்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்த் அடைஞ்சு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் அங்கே இருக்குது அப்படின்னு கூட பார்க்குறோம். 1 Corinthians 15:52-53 எக்காலம் தொனிக்கும் மரித்தோர் அழிவில்லாதவர்களால் எழுந்திருப்பார்கள். ஸோ இந்த எழுந்ததுக்கு அப்புறம் ப்ளூ கிளாத், அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் பார்த்து இவங்க தான் போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிற ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம் நாம கரெக்டாக ஓடி முடிச்சோம்னா இருக்குது அப்படின்னு கூட இந்த ஒரு இதில் பார்க்குறோம். தேங்க்யூ பிரதர். ஸோ ஒரு உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போகிற விஷயத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது ஒரு ப்ராசஸ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? அதுக்குள்ளே என்ன வச்சுருக்காருங்க, ஒரு பியூட்டிஃபுல் சீக்ரெட்ஸ் வச்சுருக்கிறார். உண்மையிலேயே அருமையான ஒரு விஷயம். அதாவது அந்த உடன்படிக்கை பெட்டி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல மூவ் ஆகுதுன்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, சபை என்ன ஆகுது, ஒரு இடத்துலேருந்து கடந்து போகுது. அப்படி போகும்போது அதை மூடி வச்சிருக்கிற திரை, அதுக்கு மேலே இருக்கிற ஒரு சீல் ஸ்கின், அதுக்கு மேலாம் இருக்குது ப்ளூ கலர். அப்படியே சபை மகிமை அடங்கும் போது ஃபர்ஸ்ட் அந்த ஒரு திரை அப்பாலுக்கு தான் போகிறாங்க. அதுதான் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உடன்படிக்கை பெட்டி எதுக்கு அப்புறம் தான் இருக்கு உள்ள திரைக்கு அப்புறம் தான் அது மூடி இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி திரைக்கு அப்பால் போன சபை வகுப்பார் எப்படி இருந்திருக்கிறாங்க அவங்க இந்த பூமியில்? மாம்ச சுபாவத்தில் இருந்தவங்க தான். ஆனால் திரைக்கு அப்பால் போகும்போது என்ன பண்ணியிருக்கணும் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆவிக்குரிய சரீரத்துக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மாம்ச சரீரத்தில் வாழ்ந்த இந்த சபை வகுப்பாருடைய வாழ்க்கை உலக ஜனங்களுக்கு ஃபியூச்சரில் அங்கே இஸ்ரேல் ஜனங்க பார்த்தாங்க இல்லையா அந்த உடன்படிக்கை பெட்டியை, எதுதான் தெரிஞ்சிச்சு அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எது மட்டும்தான் அதிகமாக தெரியும்? இந்த மாதிரி ஒரு காலப்பகுதியில் இந்த 1,04,000 பேர் அவங்க தேவன் மேலே காமிச்ச அந்த விசுவாசம் சாதாரண விசுவாசம் இல்லை. இப்போ எப்படி நம்ம முற்பிதாக்கள் பார்க்குறோமா இல்லைங்களா? முற்பிதாக்கள் பார்க்குறோம், அவங்க லைஃப்பில் நமக்கு என்ன நிறைய தெரியுது. அந்த மாதிரி ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு 1000 இயர்ஸில் சபையினுடைய வாழ்க்கை எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, மகிமை அடைந்த சபையினுடைய வாழ்க்கை அவங்க தேவனுக்காக வாழ்ந்த எக்ஸ்ட்ரீமான வாழ்க்கையும் அந்த ஃபெய்த்தும் நமக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு முன்னாடி தெரியும். அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு புரிய வைக்குது. ஸோ தேங்க்யூ பிரதர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹிடனான சீக்ரெட்ஸ் நீங்கள் கொடுத்தது. ஸோ அதே நேரத்தில் அடுத்தது, ஸோ உள்ளே இருக்கிற பொருள் மேக்ஸிமம் பார்த்துட்டோம். ஆனால் இதில் சில விஷயங்கள் விடுபட்டிருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ சீரியஸான இந்த டேபர்நேக்கில் கட்ட சொல்லி சொன்னார்ல, யாருக்கிட்ட? மோசே கிட்ட சொன்னார். அந்த மோசே சில பேர்கிட்ட சொன்னார் இல்லைங்களா? அந்த 2 பேர், பெசலியல், அகோலியப். அவங்கள எதனா ஹிடன் சீக்ரெட். ஸோ இந்த கேள்வியில் ஃபர்ஸ்ட் எதை மட்டும் கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் ஜப்னா உங்ககிட்ட யாரை பற்றி கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா,
இதில் கொஞ்சம் ஸ்பெஷலாக இந்த 2 பேரில் ஒருத்தர் ஸ்பெஷல் இல்லையா, அந்த ஸ்பெஷலாக இருக்கிற பெசலியல் சீக்ரெட் தேவன் வச்சிருக்கு. அதுலேருந்து நமக்கு என்ன லெசன் ஷேர் பண்ணுறீங்க? அன்புக்குரிய சகோதர இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டதான ஒரு ரகசியங்கள், வேறுபட்ட ஒரு கலைநயமான பொருட்கள் எல்லாவற்றையும் தேவன் சொன்ன மாதிரியே அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் செய்யணும் அப்படின்னா அதற்கே உரியதான ஒரு நபர் கண்டிப்பாக தேவை. ஆனால் பெசலேயில் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தாருன்னு தெரியல, ஆனால் பயங்கரமாக படிச்சிருக்கிறாரு. அவர் எப்படி படித்தார், அவர் யார், அவருக்குள்ள என்ன ரகசியம் இருக்குன்றது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. தேவன் மோசே கிட்ட சொன்னார், மோசே மனசில் என்னெல்லாம் நினச்சிருக்கிறாரோ இது எல்லாவற்றையும் பெசலேயேல் யூகித்து செஞ்சு இருக்கிறார் இந்த காரியத்தை. இதை ஞாபகம் வச்சுட்டு நம்ம என்ன அடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த பெசலேயேல் குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேவன் டைரக்டாகவே அழைக்கிறாரு. அவருடைய கோத்திரம், அவங்களுடைய அப்பா பேர் மட்டும் சொல்ல, அவங்களுடைய தாத்தா, அவங்களுடைய அப்பா எல்லாம் அவங்களுடைய சந்ததியே சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா பெசலேயேலை கூப்பிடுறாங்க. ஏன் தேவன் இப்படி அழைச்சிருக்கணும், இதில் என்ன ரகசியங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணலான்னா பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா வசனம் யாத்திராகமும் 31ஆம் அதிகாரம் வசனம் 1-6 வரை நம்ம பார்க்கலாம். நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலேயேலை பெயர் சொல்லி அழைத்து அப்படின்ட்டு. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இப்போ பெசலேயேல் அழைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தேவ ஆவி அவருக்குள்ள இருக்குது. 2வது ஞானம், 3வது புத்தி, அடுத்து பார்த்தோம்னா அறிவு. நோட் பண்ணுங்க பாயிண்ட்டு, சகலவித வேலைப்பாடுகள். இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுங்க, சகலவித வேலைப்பாடுகள் இதெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு திறமையுள்ள ஒரு கலைஞர். அடுத்து நம்ம இவருடைய தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஊர், அப்பாவுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஊரி. இவர் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். முக்கியமான ஒரு காரியம், இந்த பெசலேயேல் ஒரு சிற்பாசாரியா இருந்திருக்கிறார். அப்படின்னா இந்த பெசலேயேல் யாருக்கு அடையாளமா இருப்பார்? என்ன யூகிக்க முடியுதா? சரி பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவா அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. பெசலேயேல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா தேவனுடைய ஆவி பெற்றிருக்கிறான், என்ன பண்ணியிருக்காங்க இருக்கு. 2வது ஞானம், புத்தி, அறிவு, சகலவித வேலைப்பாடு. இதுவே நம்ம எங்கே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1-2 வசனம் பார்க்கும்போது கர்த்தருடைய ஆவி யாரை பற்றி பார்க்குறோம்? நம்ம இங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்க்குறோம். அப்போ பெசலேயேல் யாருக்கு அடையாளமாக இருக்காங்க? இயேசு கிறிஸ்து. அப்படின்னா கர்த்தருடைய ஆவி, ஞானம், புத்தி, அறிவு, ஆலோசனை அருளும் ஆவி, வல்லமையின் ஆவி. அப்போ இந்த ஆலோசனை சகலவித வேலைகளை யூகித்து செய்வதற்கான ஒரு வல்லமை யாருக்கு இருந்திருக்குன்னா இந்த பெசலேயலுக்கு இருந்திருக்கு. அப்போ இந்த பெசலேயலுடைய பெயர் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுடைய நிழல் அப்படின்னு சொல்லலாம், தேவனுடைய சாயல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தேவனுடைய நிழல் அல்ல தேவனுடைய சாயலை நம்ம யாருக்கு சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான். அப்படின்னு வசனம் சொல்லும் போது இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து, அப்போ அப்படியே யாருக்கு மேட்ச் ஆகுது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு மேட்ச் ஆகுது. அப்போ நம்ம பார்க்கும் பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரர், அடுத்து தாத்தா பேர் நம்ம எடுத்தோம்னா ஊர். அப்போ இந்த ஊர் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா இதுக்கான பேர் அர்த்தம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்ணியமானவர் அல்லது மேன்மையானவர், உண்மையானவர்னு கூட சொல்லலாம் நம்ம. அப்போ ஹானஸ்டி. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த பேர் யாருக்கு பொருந்துதுன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்துது. அடுத்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம், அவர் ஒரு மேன்மையான நிலையில் இருந்திருக்கிறார். அப்போ அவருக்கு அப்படி என்ன ஆகுதுன்னா பொருந்துது. 2வது நம்ம அடுத்து எடுத்துட்டு பார்த்தோம்னா அப்பா பெயர் ஊரி அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஊரி பெயருடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹீப்ருல போய் நம்ம பார்க்கும் பொழுது ஒளி அல்லது வெளிச்சம். அப்படின்னா இது நமக்கு டைரெக்டாகவே தெரியும். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளியை நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இதுவும் இயேசு கிறிஸ்துவுக்கு சரியா என்ன பண்ணுதுன்னா பொருந்துது. 3வது நம்ம பார்த்தோம்னா பெசலேயேல் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூதா கோத்திரம். அப்போ யூதா என்று சொல்லப்படும் போது பிரைஸ் அப்படின்னா துதி. அப்போ வசனம் நம்ம பார்க்கணும்னா தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா இதுவும் இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்ணுதுன்னா கரெக்டாக சூட்டபுளாக பொருந்துது. இயேசுவின் நாமத்தினால் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு. அப்போ அந்த அளவுக்கு தேவன் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா உயர்த்தி வைத்திருக்கிறார். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது எப்படி கரெக்டாக மேட்ச் ஆகுது. அடுத்து நம்ம பார்த்தோம் ஒரு சிற்பாச்சாரி நம்ம பார்த்தோம். அப்போ இயேசு கிறிஸ்து சிற்பாச்சாரியா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும்
நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன் அப்படின்னு. அது செல்ல பிள்ளைனுக்கு என்ன இருக்கும் இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் மேன் அப்படின்னா உருவாக்குகிறவர். அப்படின்னா எப்படி தேவன் தங்கக்கூடிய மோசே கிட்ட காண்பித்த கூடாரத்தை அப்படியே உருவாக்குனாரோ, அப்ப இயேசு கிறிஸ்துவும் உருவாக்குகிறவர், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்ப எதை உருவாக்குகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனால ஒரு கலைஞராக ஏற்படுத்தப்பட்ட முதன்மையான கலைஞர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன உருவாக்குறாங்கன்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல மனவாட்டி சபையை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து அப்படியே என்ன பண்றாங்கன்னா உருவாக்கிட்டு இருக்காங்க. 2000 வருஷ காலம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சபை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா உருவாக்கி. அப்ப இப்பேற்பட்ட ஒரு ரகசியம் இந்த பெசலேலுக்குள்ள இருக்குது. அப்படின்னா நம்ம அந்த பொருட்களை பார்க்கிறோம், அளவுகளை பார்க்குறோம், எல்லாமே பார்க்கிறோம். ஆனா இப்படி கட்டி இந்த வேலையை செய்த பெசலேலுக்குள்ளே தேவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்படி ஒரு என்ன பண்ணியிருக்காங்க, ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்காங்க. தேங்க்யூ பிரதர். ஸோ அதை டேபர்நேக்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பெசலியலினுடைய தேவன் அந்த ஒரு பொருட்களே செதுக்கி வச்சிருக்கும்போது அதை செஞ்சருடைய ஒரு வாழ்க்கையே தேவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஷேப் பண்ணி செதுக்கி வச்சிருக்கிறார். உண்மையிலே அது யாருக்கு அழகாக பொருந்தோம் முடியும், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. உண்மையிலே வந்து அந்த பேர், அதனுடைய அர்த்தம் எல்லாமே அழகாக எல்லாமே மேட்ச் ஆகுது. ஸோ உண்மையிலே தேவன் இது எல்லாமே முன்னாடி என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காரு. உண்மையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஒரு சிற்பாசாரி தான். ஏன்னா தேவனுடைய பிளான், அந்த டேபர்நேக்கிளே தேவனுடைய பிளான் தானே. விழுந்து போன மனுக்குலத்தை என்ன பண்ணோம், மறுபடியும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வேலையினுடைய ஒரு ஒட்டுமொத்த பிளான் தான் அந்த டேபர்நேக்கிள். ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய மாபெரும் ஊழியத்தை இப்போ யார் பண்ணிட்டு இருக்குது, தேவன் ஓய்ந்திருக்கிற அந்த காலப்பகுதியில் ஒட்டுமொத்த மனுக்குலத்தை மீட்டெடுக்கிற ப்ராசஸில் சிற்பாசாரியை நின்று எல்லாம் செதுக்கி ஷேப் பண்ணி என்ன பண்ணுறாருங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு பண்ணுறதை வந்து பியூட்டிஃபுல்லாக அந்த பேர் அழகாக நமக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு அழகாக ரிசபிள் பண்ணுது. ஸோ அடுத்தது அதிலே யாருங்க, அகோலியாப். ஸோ இந்த ஒரு அகோலியாப் அடுத்த கூட்டணி 2 பேருமே. ஸோ இந்த ஒரு அகோலியாப் இவரு இந்த பேருக்குள்ளார என்ன ஹிடன் சீக்ரெட் இருக்குது, இது யார்கிட்ட கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா ஜெபனாபுரத்தை கேட்கலாம். ஏன்னா அவர் தானே ஃபர்ஸ்ட்டை பற்றி சொன்னார். ஸோ பெசலியலை பற்றி சொன்னவரே என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அகோலியாப் பற்றி சொல்கிறேன். பிரதர் நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அதை சகோதரிகளே, முதன்மையான கலைஞராகிய பெசலேலை நம்ம பார்த்தோம். பெசலேல் யாருக்கு அடையாளமா இருக்காங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்காங்க நம்ம பார்த்தோம். அப்படின்னா இந்த பெசலேலுக்கு உதவியாக ஏற்படுத்தப்பட்டதா யாருன்னு பார்த்தீங்கன்னா அகோலியாப். இப்போ நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், அகோலியாப் யாருக்கு அடையாளமா இருக்காங்க. அது பார்க்கறதுக்கு முன்னாடி அகோலியாப்புடைய கொஞ்சம் பார்த்துல இன்ஃபர்மேஷன் நம்ம பாருங்க. அப்படின்னா இந்த அகோலியாப் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுடைய அப்பா பேர் என்ன பார்த்தோன்னா அகிசா மாக். இந்த அகோலியாப் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா தான் கோத்திரத்தை சேர்ந்தவர். அப்படின்னா இவருடைய பேர் அர்த்தத்தை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தையின் கூடாரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தந்தையின் கூடாரம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா தேவன் தங்கும் கூடாரம் நம்ம சொல்லலாமா? அப்ப தேவன் தங்கும் கூடாரம் அப்படின்னா யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா இன்றைக்கு தேவன் தங்கக்கூடிய ஆலயமா இருக்கிறது யாருன்னா நம்ம தான். அப்படின்னா இன்னைக்கு நம்ம நடமாடும் ஆலயமா நம்ம என்ன பண்ணணும் இருந்துகிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது நம்ம எடுத்தோம்னா இவங்களுடைய அப்பா பேர் நம்ம எடுத்தோம்னா அகிசா மாக் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த அகிசா மாக் அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதரனின் ஆதரவை பெற்றவன். எந்த சகோதரன், நம்ம ஐக்கியத்தில் இருக்கிற சகோதரர்களா இல்லை. அப்படின்னா முதன்மை கலைஞரான யாரு பெசலேலுடைய ஆதரவை பெற்றிருக்கிறார். அப்ப எப்படி அந்த ஆதரவு இல்லைன்னு சொன்னா அகோலியாபால இந்த வேலையை செய்ய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை. அப்படின்னா சகோதரனின் ஆதரவை பெற்றவன். அப்ப இந்த சகோதரன் யாருன்னு செய்யும்போது நம்ம யாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள், இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். அப்படின்னா நம்முடைய மூத்த சகோதரர் யாரு, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இப்ப கேள்வி, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லாம என்னால் இதை ஒன்று செஞ்சிட முடியும்னு நம்ம சபையா இருக்கிற நம்மளால எதனா ஒன்று சொல்ல முடியுமா? முடியும். ஒன்று எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். இப்போ இவருடைய ஆதரவு நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம யாரா இருக்கிறோம், இன்றைக்கு சரீரங்களா இருக்கிறோம். தலை இல்லாம சரீரமா இருந்தா என்னன்னு சொல்லுவோம். அப்ப யாருடைய ஆதரவு தேவை? அப்ப நமக்கு அவர் தலையா இருக்கிறார். அப்ப அவருடைய ஆதரவு நமக்கு தேவைப்படுது. அப்ப அந்த தலை இருந்தாதான் இந்த சரீரத்துக்கே அழகு. அப்படி நல்லா கவனிச்சு பாருங்க. வசனம் சொல்லும் போது சொல்றாங்க, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். அப்படி அப்ப அவர் இருந்தாதான், அந்த ஆதரவு இருந்தாதான் நான் செழிக்க முடியும்.
அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பெசலேர் இல்லாம அகோலியாப் ஒருவரால் என்ன பண்ணிருக்க முடியாதுன்னா ஆசரிப்பு கூடாரத்தை கட்டியிருக்க முடியாது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து இல்லாம சபையாகிய சரீரம் அல்ல மனவாட்டி என்ன ஆக முடியாதுன்னா உருவாக முடியாது. இன்னைக்கு நமக்கு நம்முடைய மூத்த சகோதர இயேசு கிறிஸ்து நமக்கு ஆதரவா இருக்காங்க. ரெண்டாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் அப்படின்னா தான் கோத்திரத்தை சேர்ந்தவர். தான் அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம பேசிக் சப்ஜெக்டே நம்ம பார்த்துருப்போம். நியாயம் தீர்த்தல் எப்போது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வசனம் சொல்லுது, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா அப்படின்னு சொல்லுது. உலகத்தை என்ன பண்ண போறோம், நம்ம நியாயம் தீர்க்க போறோம் அப்படின்னு இந்த ரெண்டு காரியத்தை நம்ம பார்த்தோம். அப்படின்னா உலகத்தை எப்ப நம்ம நியாயம் தீர்க்க போறோம் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா உலகத்தை நியாயம் தீர்க்க போறோம். தேவதூதர்கள் எப்ப நியாயம் தீர்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அப்படின்னா எப்ப தற்போது நம்ம தேவதூதர்கள் நியாயம் தீர்த்துக்கிட்டு இருக்கிறோம். நல்லா கவனிச்சு பாருங்க, கட்டப்பட்டு இருக்கிற தேவ தூதர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பார்த்து மரணத்தை பார்த்து என்ன பண்ணியிருக்காங்க, மனம் திரும்பி இருக்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவை பார்த்து மனம் திரும்பி இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை போல ஆதரவை பெற்று சபையா ஓடிக்கிட்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை பார்த்து மனம் திரும்ப வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்ப வாய்ப்பு இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கை யார மாதிரி இருக்கணும்? என்னுடைய மாம்ச பிரகாரமான வாழ்க்கை இருக்கக்கூடாது. எனக்கு முன்பதாக ஓடி முடிச்சதான நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூத்த சகோதரனாக இயேசு கிறிஸ்துடைய ஓட்டத்தை போல நம்முடைய ஓட்டம் இருக்கும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு நம்முடைய ஓட்டம் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா தேவதூதர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் இருக்கும். அப்படின்னா இதோட ஒரு முக்கியமான காரியம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஆசரிப்பு கூடாரம் நல்லா கவனிச்சு பாருங்க, எதற்கு அடையாளமா நம்ம அங்க வச்சிருந்தார் தேவன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களை போக்குவதற்காக தான் என்ன பண்ணாருன்னா ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார். அப்படின்னு நல்லா கவனிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க இன்னைக்கு யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்க அப்படின்னா உலக ஜனங்களுக்கு அடையாளமா இருக்கிறாங்க. அப்படின்னா பெசலேயேல் அகோலியாப் இணைஞ்சு எப்படி அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினாங்களோ அதே போல இயேசு கிறிஸ்து என்கிற அவரோடு கூட சேர்ந்த சபை பாவ நிவாரண பலியில கொஞ்சம் பங்கு அடைஞ்சு ரெண்டு பேருமே சேர்ந்து உலகத்துக்கு என்ன உண்டாக்க போறோம், நம்ம மீட்பு உண்டு. அப்படி இந்த ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேவன் இந்த அகோலியாப் என்கிற ஒரு இதுக்குள்ள பேருக்குள்ள என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்படியே ஒரு ரகசியத்தையும் மறைத்து வைத்திருக்காங்க. தேங்க்யூ பிரதர். ஸோ ரெண்டு பேருனுடைய லைஃப்பில் அவங்களுடைய தேவன் சூஸ் பண்ண விஷயத்துலையும் எவ்வளோ பேர் சீக்கிரம் தேவன் அப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறார். ஸோ ஒரு திடீர்னு ஒரு தாட் வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து பெஸ்லியல் சொல்ல அகோலியா சரியாக கோஆப்ரேட் பண்ணலாம் எப்படி இருக்கும்? அந்த வேலையை செய்கிறாரு, கோஆப்ரேட்டே பண்ணல, எப்படி இருக்குங்க? தேவனுடைய பர்பஸ்னா ஆகாது, சால்வ் ஆகாது. அப்படின்னா அகோலியா இருக்கிறாருன்னா கண்டிப்பாக என்ன பண்ணி தான் ஆகணும், பெஸ்லியாலுக்கு என்ன பண்ணி தான் ஆகணும், கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும், அந்த வேலையை செஞ்சு முடிச்சு தான் ஆகணும். ஸ்ட்ரகிள் இருந்திருக்குமா இருக்காதுங்களா? அதே நேரத்தில் பெஸ்லியல் என்ன யோசிக்கிறாரோ என்ன செய்கிறாரோ அதை அழகாக யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த மாதிரி செய்ப்பான்னு சொல்கிறாருன்னா என்ன பண்ணியிருக்கணும், கரெக்டாக புரிஞ்சு செஞ்சுருக்கணும். மாற்றி செய்யறதுக்கு இருந்துச்சுன்னா என்ன ஆகாது, செட் ஆகாது. கரெக்டாக இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு இப்படி தான் லைஃப் வாழணும், இப்படி தான் இருக்கணும் கேரக்டர் காமின்னு சொன்னால் என்ன பண்ணணும், நம்ம அதுக்கு அப்படியே இசைவாக செஞ்சால் மட்டும்தான் சர்ச் கிளாஸ் ஆக முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது, சர்ச் கிளாஸ் ஆக முடியாது. ஸோ நல்லா அந்த பேர்களில் இருக்கிற அந்த கேரக்டரே அழகாக பியூட்டிஃபுல்லாக பிரதர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. ஸோ அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின். என்ன லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹிடன் சீக்ரெட்டில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பற்றி நாம் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த டேபர்நாக்கில் முழுக்க எதை பற்றி தான் நமக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டேபர்நாக்கில் அப்படின்னு சொல்லிட்டாவே அது எதனுடைய சாக்ரிஃபைஸாக நம்ம மைண்ட் ஞாபகம் வரும்போது ரேன்சம் சாக்ரிஃபைஸ். கரெக்டாக இல்லைங்களா? அப்படின்னா இந்த டேபர்நாக்கில் ரேன்சம் சாக்ரிஃபைஸ் பற்றி தான சீக்ரெட்ஸு எதுக்குள்ளே மறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்கலாம்னு பார்த்தா பிரதர் ஆபிரகாம். தேங்க்யூ பிரதர். கடைசியாக அந்த டிஸ்கஷன் கடைசி கேள்வியை நம்ம பார்க்குறோம். மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து இருக்கும். அதில் இந்த ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா பிரதர் சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த விஷயமே இயேசு கிறிஸ்து மையை பற்றி நிறைய விஷயம் இருக்கிற மாதிரி அதில் ரேன்சமுடைய சாக்ரிஃபைஸ் மறைஞ்சிருக்கிற ரெண்டு விஷயம் மட்டும் நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு இந்த பாயிண்டில். அப்போ எதுனா நம்ம வந்து ஆசை கூடாரத்தில் நமக்கு தெரியும் அந்த பரிசுத்த தலம் இருக்கு இல்லைங்களா, அந்த பரிசுத்த தலத்தில் பரிசுத்தலத்தில் நமக்கு தெரியும் பரிசுத்தலம் மகா பரிசுத்தலம் இருக்குங்களா, இந்த ரெண்டுமே வந்து ஒரே ஓப்பன் இல்லை. அது என்ன பண்ணா நிறைய பலகைகளை அடிக்கிருப்பாங்க, கவனிக்கிறீங்களா? பலகைகள் இருக்கும், அந்த பலகைகளை சேர்ந்த ஒரு ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஒரு ரூம் மாதிரி செட்டப் இருக்கும்.
அதில் பார்த்தோன்னா மெயினாக வந்து ஒவ்வொரு பலகைகளுடைய லென்த் நம்ம பார்க்கும்போது கிடையாது. அதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்குறதுனா அந்த பலகைகளை வைக்கிறாங்கள கீழே இன்சர்ட் பண்ணுறாங்கள நிற்கிறதுக்காக, நிற்பதற்காக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு மெட்டீரியல் வந்து சில்வர், வெள்ளி. அந்த ஒவ்வொரு பலகையிலுமே 2 கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹோல்ஸ் இருக்கும், பகுதி இருக்கும், அந்த கழுத்து இருக்கும். அந்த கழுத்தை வெள்ளி வந்து 2 பழம் வச்சுருக்கோம். அந்த பழத்தில் நம்ம நான் சொருவி வைப்பாங்க. அந்த பிக்சர் பார்த்து தெரியும் உங்களுக்கு, இந்த பிக்சரில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா அது சில்வர் கீழே இருக்கும், வெள்ளி இருக்கும். வெள்ளி பாதத்தில் என்ன பண்ணணும்னா டோட்டலாக நிற்கும். எதுனா ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாமே வெள்ளி பாதத்தில் நிற்கும். ஆனால் இங்கே மிக முக்கியமான விஷயம், வெள்ளி எதுக்கு ஒப்பிட்டு பேசுவோம்? சத்தியம். அது வந்து ஜென்ரலான ஒரு பாயிண்ட்டு சத்தியம் சொல்றது. என்ன சத்தியம் அப்படின்னா, பைபிள் ஃபுல்லாக என்ன சத்தியம் இருக்குன்னா, எதை மையக்கருவா வச்சு சத்தியம் இருக்குதுன்னா ரேன்சம் தான். அப்போ ஈடுபலிய மையமாக வச்சு தான் ஒட்டுமொத்த சத்தியமே வசனமே இருக்குதுன்னா, அப்போ சில்வர் எதை பிரதர் சொல்ல ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, ரேன்சம்மை மையமாக வைக்க, ஈடுபலிய மையமாக வைக்கிற எல்லா சத்தியமே தான் அந்த வெள்ளிக்கு ஒப்பிட்டு சொல்கிறாரு. அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த பரிசுத்தலம் மகா பரிசுத்தலனுடைய பேஸே இதுதான் ஆக்சுவலாங்க, வெள்ளி தான். அப்போ வெள்ளியை குறிக்குது இப்போ ரேன்சம், ஈடுபலி. அப்போ ஒட்டுமொத்த இயேசு கிறிஸ்துடைய பலிய அடிப்படையாக ஆதாரமாக வச்சு தான் எல்லாம் என்ன பண்ணுது, அந்த ஒரு செட்டப் நிற்குது. அப்போ இந்த வெள்ளியை வந்து அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதில் முக்கியமாக அந்த வெள்ளி பாதம் இருக்கு இல்லையா, சொன்னோம் இல்லையா, அந்த பேஸு எத்தனை தரமாக இருக்குது, எத்தனை பாதம்னா டோட்டலாக 100 இருக்கும், 100 பாதங்கள் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் தான். அந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தோன்னா 100 பாதம் இருக்கும். 100 வெள்ளி பாதம் இருக்கும். வெள்ளி பாதம் என்ன பார்த்தோம் நம்ம, ஈடுபலி தான் வெள்ளி. ஏன்னா சத்தியத்தினுடைய ட்ரூத்துடைய ஆதாரமே ரேன்சம் தான். அந்த ஈடுபலியுடைய சத்தியம் தான் முழுசு ஆதாரமாக இருக்குது. அப்போ வெள்ளியை வந்து பார்த்தோன்னா ரேன்சமுடைய விஷயம் சொல்லியாச்சு. அந்த 100 எண்ணிக்கைன்னு அர்த்தம் அப்படின்னா 10ன்றது முழுமை இல்லைங்களா, 10க்கு ஒரு பவரை போடுங்க. அப்போ முழுமையுடைய கொஞ்சம் பவர் அதிகமான யாரு, இன்னொரு பவர் போடுங்க, 1000 இல்லையா. டேபர்நாக்கிள் புக்கில் அந்த ஒரு சப்ஜெக்டில் பிரேக் கொடுக்குறாரு, 10 முழுமை. நம்ம முழுமையாக இருக்கிறோம். 100 யார் நம்பர் தெரியுங்களா? ஏசுஸ் நம்பர். கொஞ்சம் பவர் ஏறுது வருது, கம்ப்ளீட்லேயே கொஞ்சம் கம்ப்ளீட்டு. இன்னும் கம்ப்ளீட் பவர் யாருன்னா 10³ என்ன வரும்னா தேவன். அப்போ 1000 வந்துச்ச நம்பர் பைபிளில், அது யார் நம்பராக இருக்கும்? டேபர்நாக்கிள் பேஸ் பண்ணி 1000 வந்து தேவன் நம்பராக இருக்கும், 100 வந்து கிறிஸ்துவ ரேன்சமாக இருக்கும். ஏன் அந்த விஷயத்த சொல்கிறோம்னா, இந்த 1000ன்றது எதுனா தேவன் நம்பர் ஏன் சொல்கிறோன்னா, அந்த மகா பரிசுத்தருடைய உயரம் நீளம் அகலம் இருக்கு இல்லையா, 10x10x10 இருக்கும். அப்போ டோட்டலாக மகா பரிசுத்தருடைய அளவே வந்து 1000. அதே போல் வந்து இந்த திரை இருக்கு இல்லைங்களா, திரை ஃப்ரண்டில் கேட் இருக்கும், டோரில் வெயிலில் ஒவ்வொரு திரையுடைய அளவு பார்த்தீங்கன்னா 100 இருக்கும். அப்போ யார் அது 100? நானே வழி சத்தியம் ஜீவன் இருக்குங்களா. அப்போ 3 என்ட்ரன்ஸ் உடைய அந்த ஸ்க்ரீனுடைய அளவு வந்து 100 முழம் இருக்கும். அதே போல் தேவன் நம்பர் ஏன் சொல்கிறேன்னா, அந்த அவருடைய மகாபரிசுத்தக்கூடிய அந்த ஒரு டோட்டலாக கூட்டினாலே அதோடைய ஒட்டுமொத்த அளவும் 1000 வரும். அப்போ இது மாதிரி தான் நிறைய அளவு இருக்குது. அப்போ இங்கே எதை குறிக்குதுன்னா, இங்கே வெள்ளி 100 ஏன் இருக்குதுன்னா 100 யார் நம்பரு. அப்போ ரேன்சம் யாதான் கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம ஆண்டவர் தான் கொடுக்குன்ற ஒரு மறைமுகமாக எங்கே வச்சப்பட்டிருக்குன்னா இங்கே வந்து இருக்குது. ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரே சப்போர்ட் யார் சப்போர்ட் நிற்குது? இந்த சப்போர்ட் பேஸ் இல்லைன்னா என்ன ஆகிடும், அந்த ஸ்ட்ரக்சர் நிற்குமா? அப்போ ரேன்சம்னு இல்லைன்னா இந்த விஷயமே என்ன பண்ணாது, ஒரு ஃபார்மேஷன் ஒரு நிலை நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து ரேன்சம் மிக முக்கியமான விஷயமா இருக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். இது ஒரு வகை. இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கும். அந்த நம்பர் என்னாக 3ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, அந்த லேவியரில் செலக்ட் பண்ணுவார் தேவன். செலக்ட் பண்ண முன்னாடி யாரை தேவன் செலக்ட் பண்ணுவார்னா, முதல் பிறந்தவங்களை அவர் அவருக்கு எடுத்துக்குவார். அப்போ முதல் பிறந்தவங்களை எடுத்துகிட்ட பிறகு அந்த எண்ணிக்கை வந்து ஒரு வச்சிருக்காரு, 20,000க்கு மேலே ஒரு எண்ணிக்கை இருக்குது. அது நம்ம இப்போ அந்த எண்ணிக்கைக்கு போக தேவையில்ல. அந்த எண்ணிக்கையை ஓரமாக வச்சுட்டு தேவன் முதல் பிறந்தவனுக்கு பதிலாக லேவியரில் என்ன பண்ணால் செலக்ட் பண்ணிக்குவார். எனக்கு லேவியரில் போதும், ஃபர்ஸ்ட் பான் எடுத்துக்குவார். அப்புறம் தேவன் என்ன பண்ணால் எனக்கு ஃபர்ஸ்ட் பான் வேணாம், யாரை வேணும், லேவியர் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ 2 பேர் மாற்றி மீட்கும் பொருளாக கொடுக்கும்போது பார்த்தா தேவன் என்ன பண்ணால், இந்த லேவியருக்கு பதிலாக முதல் பிறந்த பதிலாக லேவியர் எடுத்துக்கிறேன் இல்லைங்களா. அப்போ 2 பேருக்குமே என்ன பண்ணால் எடுத்துக்கிறதுனால ஒருத்தருக்கு என்ன பண்ணுங்கன்னா
ஒரு கணக்கு கொடுக்குறார், இத்தனை கணக்கு கொடுன்னு சொல்கிறார். அது என்ன கணக்குன்னா, முதல்ல வந்து எடுத்துக்கக்கூடிய அந்த ஒரு முதல் பசங்களுக்கு பேரலாக லேவர் எடுக்கிறாரு. 2 பேருமே ஈக்குவல் நம்பர்னா ஈக்குவல் நம்பர் இல்லை, 2 பேர் கூட்டம்னா 2 பேருமே டேலி பண்ணும்போது ஒரு 273 பேர் அதிகமாக இருப்பாங்க. இதெல்லாம் லேவியர்களில். அப்போ தேவன் சொல்வார், 273 பேர் இருக்காங்க, அதிகமாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு என்ன பண்ணிக்கோ மீட்கும் பொருளாக ஒருத்தருக்கு வந்து பார்த்தோன்னா 5 சேக்கல் கொடுத்து என்ன பண்ணிங்கன்னா அவன் மீட்கணும். 5 சேக்கல் கொடுத்து மீட்கணும். அப்போ 5 சேக்கல் எதுக்கு கொடுக்குன்னா, ஒரு சேக்கலுக்கு 20 கேரா, 5 சேக்கலுக்கு 100 கேரா. அப்போ மீட்கும் பொருள் எடுக்கணும்னா என்ன நம்ம என்ன அளவு கொடுக்கணும்? 100 கேரா கொடுக்கணும். அப்படின்னு அர்த்தம் இந்த மீட்கும் பொருள் விலையே என்னதான் 100 யார் நம்பரு? அப்போ மீட்பு யார் தான் பண்ண முடியும்னா ஏசு இது பண்ணி தான் டேலி பண்ணுவார். அது ரெண்டுத்தையும் டேலி பண்ணுவார். அப்போ இது ஒரு உதாரணமாக என்ன பண்ணால் வெள்ளிக்கு மட்டும் இல்லை, கூட 100 நம்பரை பேரல் பண்ணி ரேன்சம் என்ன பண்ணுறாங்க கம்பேர் பண்ணி சொல்கிறோம். இது ஒரு உதாரணம், ரேன்சம்மை மறைஞ்சிருக்கிற விஷயம். இன்னொரு விஷயம் இருக்குது, அந்த மூடு திரையை பார்த்தோம் இல்லைங்களா, மூடு திரையில் ஃபஸ்ட்டு மேலே தகசு தோல் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு மூடுதிரை. 2வது இருக்கு இல்லைங்களா, சிவப்பு சாயம் பூசப்பட்ட மூடுதிரை. அது எதுனா இந்த ஒரு பாடத்தில் 4 மூடுதிரையில் அது அந்த உடைய அந்த அந்த அளவு வந்து என்னன்னா அந்த ஆட்டுடைய ஸ்கின் போடப்பட்டது, ஆனால் ரெட்டு அப்புறம் சாயம் பூசப்பட்டிருக்கு. அந்த ரெட்டு சாயம் பூசப்பட்ட ஒரு மூடுதிரை எதை குறிக்குதுன்னா கிறிஸ்துடைய ரேன்சம் பலி. ஆனால் அந்த அந்த ஒரு ஸ்க்ரீனுக்கு அளவே இருக்காது, அந்த ஸ்க்ரீனுக்கு அளவு கொடுத்துருக்க மாட்டார். அப்போ என்ன அர்த்தம்? கிறிஸ்து கொடுக்குற ரேன்சமுக்கு என்ன இல்லை, அளவே இல்லை, அளவு டிவிஷனும் இருக்காது. இல்லை மற்றதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, 4x30 கணக்கு போட்டோம் இல்லையா, ஆனால் அந்த ஒரு மேலே தகசுதலுக்கும் அந்த ரெட் சாயம் பூசப்பட்ட அந்த ஒரு ரேம் ஸ்கின்னுக்கும் என்ன பண்ணாதுன்னா அளவே இருக்காது, டிவிஷன் இருக்காது. அப்படின்னா டிவிஷன் ஏன் இருக்குது? அதில் யாருக்குமே பாட்டு இல்லை, யார் மட்டும் தான் பண்ணாத. அப்போ ஏசு கிறிஸ்து மட்டும் தான் ரேன்சம்பல் நிறைவேற்றான்றதுக்கு ஒரு மிகப்பெரிய முன் உதாரணமாக ஒரு அடையாளம் என்ன பண்ணால் அந்த ரேம் ஸ்கின் இருக்குது. அந்த ரேம் ஏன் சொல்கிறோம்னா, இந்த ரேம் வந்து சொல்கிறோம் இல்லையா அந்த வார்த்தையை, அந்த வார்த்தை தான் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் பலி செலுத்த போவார். ஐசாக்க பலி செலுத்தும் போது என்ன பண்ணும், தேவன் மாற்றுவார், நீ மகனு பதில் யார் செலுத்து பலி? ஆட்டுக்குட்டி. அந்த ஆடு வந்து ரேம்னு இருக்கும். அது இங்கேயும் அந்த ஆட்டை இங்கே இந்த ஆசைப்படத்துலேயும் ரேம் கொடுக்கும். அப்போ அங்கே யாருடைய பலி? ஆக்சுவலாக அது கிறிஸ்துடைய பலி, ரேன்சம் பலி. இங்கே எதுனா ரேன்சம் பலி. அப்போ இந்த மாதிரி தான் தேவனமான மிகப்பெரிய ரகசியத்தை ஒரு 2 விஷயத்தை நம்ம இந்த விஷயத்தை பார்க்குறோம். ரேன்சம் பேஸ் பண்ணி அடிப்படையாக வச்சிருக்கிற இந்த சில்வர் அந்த ஒரு பாதத்தையும் அப்புறம் இந்த ஒரு ரேமுடைய ஒட்டுமொத்த கவரையும் பார்க்குறோம். தேங்க்யூ பிரதர். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாயிண்ட்ஸு, சில சீக்ரெட்டான பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணீங்க. ஸோ அதில் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையுமே கிறிஸ்துவனுடைய ஈடுபலியினுடைய தாற்பயத்தை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தேவன் இன்சர்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம். ஸோ அதில் வந்து இந்த லேவியர்களை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு இல்லைங்களா, தலைச்சன் பிள்ளைக்கு பதில் லேவியர்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஆக்சுவலாக பிரதர் சொல்லும் போது லேவியர்கள் அதிகம்னு சொல்லிட்டார். ஆக்சுவலாக லேவியர்கள் இல்லை, அந்த சொல்லக்கூடிய விஷயத்தில் யார் அதிகமாகிடுவாங்க? தலைச்சின் பிள்ளை அதிகமாகிடுவாங்க. ஸோ தலைச்சின் பிள்ளை அதிகமாகிடுவாங்க, அந்த தலைச்சின் பிள்ளைக்கு லேவியர்கள் கம்மியாக இருப்பாங்க. அதுக்கு என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா தேவன் வந்து தலைச்சின் பிள்ளை வந்து அதிகமாக இருக்கிறாங்க, லேவியர்கள் 273 கம்மியாக இருக்கிறாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதுக்கு பதிலாக ஒரு ஆஃபர் கொடுத்துருங்க. எவ்வளோ கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு 5 சேக்கல் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஒரு நபருக்கு ஈக்குவல் ஆகிடும். அந்த 5 சேக்கல் தான் எவ்வளோ? எத்தனை கேரா? 100 கேரா. ஸோ 100 கேரா, ஒரு சேக்கல் 20 கேரா, 5 சேக்கல் 100 கேரா. அப்படின்னா ஒருத்தரை மீட்கணும்னா, ஒருத்தர் மீட்கிறதுக்கான மீட்கும் விலை எவ்வளோன்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா 100 கேரா. அப்படின்னா இந்த ஒரு 100 யாரை ரெப்ரசன்ட் பண்ணது? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்படி ஈடுபலியின் தாற்பயத்தை கொடுக்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய எண்ணிக்கை எதை அடையாளப்படுத்த மாதிரி டேபர்நாக்கில் 100. ஆனால் அங்கே 100 சொல்கிறாரு, ஆனால் கிறிஸ்துடைய ரேன்சம் போய் வேல்யூ பண்ணி பார்த்தா வேல்யூ இருக்கா? அதுக்கு என்ன பண்ண முடியாது. அதான் நம்ம இந்த இதில் பலியில் கூட அழகாக இருக்கு. காளை எல்லாம் இருக்கிறா, காளையினுடைய பலியில் இது கொழுப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஆனால் வெள்ளாட்டுக்கடாக்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு சாக்ரிஃபைஸோட இதனுடைய பலி என்ன பண்ணவே முடியாது, ஈக்குவல் பண்ணவே முடியாது. அப்பேற்பட்ட கொழுந்து விட்டு எரிஞ்ச பக்தி வைராக்கி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா தேவன் சாதாரண விஷயம் இல்லை. அப்படின்னா கடைசியாக பாயிண்ட் பிரதர் வந்து முடிச்சார். என்ன முடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஒட்டுமொத்த ஒரு டிவைன் பிளான்ல பேஸே இதுதான். ஒருவேளை நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு ரேன்சம் ப்ரைஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே ஆயிட்டு இருக்கோம். இப்போ உட்காந்து நம்ம பேசி நிற்போம். அதை
இன்னைக்கு உட்காந்து டைம் இவ்வளோ ஒரு ஒன் டே நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருப்போமா? எல்லா அண்ட சராசத்துக்கும் சொல்யூஷனே தேவன் எங்க வச்சிருந்தான்னு பார்த்தீங்கன்னா கிரைஸ்டனுடைய ransom sacrifice. இந்த ransom sacrifice-னுடைய புண்ணியத்தில் தான் நீங்க நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த புண்ணியம் மட்டும் நமக்கு கிரைஸ்ட் கொடுக்கலன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் மண்ணோடவனா போயிருப்போம். கரெக்டா இல்லைங்களா? தூசா போயிருப்போம். ஆனா இன்னி வரைக்கும் உயிரோட வச்சிருந்து மாபெரும் பிரம்மாண்டமான ட்ரூத்தை தேவன் ஓபன் பண்ணி காமிச்சிருக்காருன்னா வேற யாருக்குன்னா இந்த ப்ரிவிலேஜ் இருக்காரு இந்த உலகத்துல? வேற யாருன்னா யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய ஞானி இருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய புத்திசாலிகள் இருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய படிச்ச மேதாவி இருக்கிறாங்க, சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியாத மாபெரும் சீக்ரெட்ஸை தேவன் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா அற்பமா இருக்கிற நம்ம கொடுத்துருக்கிறாருன்னா என்ன காரணமா இருக்கும்? ஒன்னே ஒன்று, தேவன் எதிர்பார்க்குற தெய்வீக சுபாவத்தை என்ன பண்ணோம் காட்டணும். ஸோ தேவன் ஒரு அருமையான ஒரு பேனல் டிஸ்கஷனில் நமக்கு பாயிண்ட்ஸ் தேவன் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொடுத்தார். ஸோ நம்ம ஹிடன் சீக்ரெட் நமக்கு ஹிடன் ஆக்சுவலாக அது எங்கே இருக்குது? ஆல்ரெடி பைபிளில். ஸோ அநேக மூத்த சோழர்கள் கொடுத்தது நமக்கு இன்னைக்கு ஹிடன் சீக்ரெட்டு. அதுக்காக இது வரைக்குமே தெரியல அப்படின்னு சொல்ல வரல. பட் அது தேவன் வச்சிருந்த மாபெரும் சீக்ரெட்டில் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்குது, ஓப்பனாக இருக்குது. ஸோ உண்மையிலே இது ஹிடனாக இருந்துச்சா எல்லாருக்குமே? ஸோ தேவன் தாமே நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாக. இந்த நாளில் கூட இந்த ஒரு பேனல் டிஸ்கஷனில் நம்ம கலந்து இந்த ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஷேர் பண்ண நம்முடைய அன்பு சகோதரர்களுக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இந்த ஒரு செஷனை முடித்துக் கொடுக்கும்போது நம்முடைய அன்பு சகோதரர் அன்பரசன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர்ஸ். ரொம்ப அருமையான ஒரு பேனல் டிஸ்கஷனை நம்ம கேட்டோம். என்னென்னா டேபர்நாக்கில் வந்து நாம் வந்து அவுட்லைன் மட்டும் பார்த்துட்டு போகிறது தான் வழக்கம் சாதாரணமாக. இது உண்மையிலேயே டீப்பாக இருந்துச்சா இல்லைங்களா? இல்லையா? என்னென்னா இந்த உலகத்தில் திடீர்னு ஒருத்தவங்களை வந்து மண்ணை தங்கமாக மாற்றுற டெக்னிக் வந்து எந்த நாடு வச்சுனுக்குது உலகத்தில்? நான் என்ன சொல்லுவீங்க? மண்ணை தங்கமாக மாற்றுற டெக்னிக்கு எந்த நாட்டில் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த சத்தியம்லாம் நாமளே முன்னா போயிட்டு போன்னு சொன்னார் சகோதரர். அப்புறம் நம்ம கட்டன்றீங்க. அந்த டெக்னிக் வச்சுனுக்கிறது நம்ம பிதாவாகிய தேவன். மனுஷனை நான் ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன்னு சொல்லிட்டாரு. அப்போது மண்ணை தங்கமாக மாற்றுற டெக்னிக்கு இருக்கிற ஒரே நாடு ஜெருசலேம், பரம ஜெருசலேம், பரலோகம். அவ்வளோதான். இதை மீறி எங்கேயும் என்ன பண்ண முடியாது, மண்ணெல்லாம் தங்கமாக மாற்ற முடியாது. ஆனால் நான் நீ என்ன சும்மா சண்டை போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் தங்கம் மாறாது, மண்ணாக தான் மாறும். ஆனால் மண்ணை தங்கமாக மாற்றுறது தேவனால் தான் முடியும். அதனால் இப்படிப்பட்ட சத்தியங்களை கொடுத்து நம்மை பசும்பொன்னாக மாற தேவன் கிருபை செய்வாராக. நாம் இந்த கூடுகைக்கு முடிவாக ஜெபிக்கலாம். ஜெபத்தில் நம்மை நம்முடைய சகோதரர் பாட்டா உம்மால் அழைக்கப்பட்டு என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம்.
எங்களுக்காக இயேசுவை கூட மாசற்றவாளியாய் தந்து விட்டீர். எளிதிலும் எங்களுக்காக மற்றவர்களாய் தந்தருளீர். எங்களுக்காக இயேசுவை கூட மாசற்றவாளியாய் தந்து விட்டீர்.
இந்த நம்முடைய ஆசீர்வாதமான இந்த ஒரு நாள் கொடுகையின் முடிவு ஜெபத்தில் நம்முடைய சகோதரர் தாஸ் அவர்கள் வழிநடத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கூடுகை முடிந்த பின்பு உங்களுக்கு தேநீர் தயார் செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் பெற்றுக்கொண்டு பொறுமையாக செல்லும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ரெசல்யூஷன் கார்டு வாங்காதவங்க வாங்கி கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே ஆம்பூர்லேயும் வெள்ளூர்லேயும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வருடத்துக்கான ரெசல்யூஷன் கார்டு தீர்மானங்கள், அதாவது நம்ம என்னென்ன படிக்கணும்ன்றதை முடிவு பண்ணக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அவர்கள் இதை பெற்றுக்கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த கிருபையும் அன்பும் சத்தியமும் நிறைந்த எங்கள் மகா பரிசுத்தமுள்ள ஒன்றான மெய்யான தந்தையே, முதலாவது உமது அன்புக்குமாரரும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உமக்கே சதா காலமும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அப்பா தந்தையே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கடந்த காலம் முதல் மட்டுமாக செய்த எல்லா நன்மைக்கும் ஈவுக்கும் தயவுக்கும் சத்தியத்துக்கும் சகோதர அன்பு ஐக்கியத்துக்கும் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம். அப்பா தந்தையே, இதோ எங்களை வாழ்நாளிலே இந்த ஒரு நாள் கூடுகையாக எங்களை ஒன்று சேர்த்து உடைய மகத்துவமான சத்தியங்களை எங்களுக்கு தந்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா தந்தையே, இதோ காலை மட்டுமாய் எங்களை ஜீவனோடு அப்பா தந்தையே உடைய மகத்துவமான சத்தியத்தின் வழியாக அப்பா தந்தையே உம்முடைய உணர்வுகளை எங்களுக்கு உமது அன்புக்குமார் இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்படுத்தி அப்பா தந்தையே ஒவ்வொரு நாளும் நாங்கள் சகோதர அன்பு ஐக்கியத்திலும் குடும்பங்களிலும் அப்பா தந்தையே நாங்கள் ஒருவர் உணர்வுகளை ஒருவர் புரிந்து கொண்டு கிறிஸ்துக்குள்ளாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து அப்பா தந்தையே உமது நாமத்தை மகிமைப்படுத்திலும் உடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிதலும் நாங்கள் அனுதினமும் கிறிஸ்துக்குள்ளாக வளர கிருபை செய்யும். அப்பா தந்தையே, இதோ ஒவ்வொரு உடைய மகத்துவமான சத்தியத்திற்கு நாங்கள் செவி கொடுக்கிற மாத்திரமல்லாமல் அப்பா தந்தையே அதன்படி நடந்து உமக்கேற்ற பிள்ளைகளை வளர கிருபை செய்யும். உலகமெங்கும் அப்பா தந்தையே இந்த ஒரு நாள் கூடையிலே செய்த ஒவ்வொரு சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர் தந்த மகத்துவமான சத்தியங்களுக்காகவும் நாளை பிரயோஜனமாய் பயன்படுத்தி கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இனிவரும் காலங்கள் அப்பா தந்தையே பொல்லாதவர்களாக இருக்கிறபடியால் காலத்தையும் நேரத்தையும் நாங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த சோதனை காலங்களே அப்பா தந்தை நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவும் எங்களை மெருகேற்றிக் கொள்ளவும் அப்பா தந்தை உமது சித்தத்தை நாங்கள் முழுமையாக ஒப்பு கொடுத்து நடக்கும் கிருபை செய்யும். அப்பா தந்தை உமது அன்புக்குமார் இயேசு கிறிஸ்துவாய் எங்களை வழிநடத்துகிற மொத்த சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா தந்தை சபையை அப்பா தந்தை ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துக்குள்ளாக வளர்த்து உமது நாமத்தை மயப்படுத்த அவர்களுக்கு உடைய ஆவியை தந்து ஜெபிக்கிறோம். மீதியான காலங்கள் நேரங்கள் உடைய கிருபையினாலும் உடைய அன்பினாலும் உடைய சத்தியத்தினாலும் வழிநடத்தும்படியாய் உமது அன்புக்குமாரரும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த சிறிய விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல தந்தையே, ஆமென்.